அப்போகாலிப்சிஸ் புத்தகத்தில் இந்த 7 சபைகளுக்கும் கிறிஸ்துவானவர் எழுதுகிற கடிதத்தை நாங்கள் பார்க்க கடந்து செல்லுறோம். அதில் நாங்கள் இன்றைக்கும் 4வது கடிதத்தை குறிப்பாக நாங்கள் வாசித்து கவனம் செலுத்த இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 29வது வசனம் வரைக்கும் 7 கடிதத்திலையும் பெரிய கடிதம் இதுதான். அதில் கவனித்துக் கொள்வோம். தியத்திரா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். 1000 முன்பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனந்திரும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவறியதும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தரின் வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். அதில் நாங்கள் தியத்தீரா சபையின் தூதனுக்கு எழுதப்பட்ட கடிதத்திலையும் வளம போல ஏனைய கடிதங்களை போல அந்த 3 விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். 18வது வசனம் கடிதத்தினுடைய முகவரி. 19 25 வரைக்கும் அந்த கடிதத்தினுடைய உடல். 26 29 வரைக்கும் அந்த முடிவுரை. ஆண்டவர் எப்பயுமே நல்ல விஷயத்தை தான் முதல் கலைக்கிறார், பிறகுதான் கெட்ட விஷயத்தை எங்களை பற்றி சொல்லுவேன். நாங்களும் எப்பயுமே அந்த மெத்தடை ஃபாலோ பண்றது எப்பயுமே நல்ல பிள்ளைகளை பற்றி எங்களுடைய உடன் வேலையாட்களை பற்றி விஷயங்களை நாம கதை கேட்க எப்பயுமே அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை தான் முதல் நாம குறிப்பிடுறது நல்ல. அதான் ஆண்டவற்ற ஸ்டைலும். ஆனா அதுக்காக அவட கெட்ட விஷயம் அதை விட பேரதூரமா இருக்கும்.
ஆனாலும் ஆண்டவர் அதுக்குள்ளேயும் தேடி பார்த்து என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை தான் முதல் கதைக்கிறார். எல்லா சபைக்கும் அவர் அப்படித்தான் கதைக்கிறார். கெட்ட விஷயங்கள் கதைக்கப்படாத சபைக்கு நாங்கள் நினைச்சிடக்கூடாது என்று சொன்னால் அங்க வெளிப்படையாக சொல்ல அந்த இருக்கிற நிலைமைக்குள்ள அவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் பூரணமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்களையும் பாவம் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. தேவன் அதை பெருசா தூக்கி பிடிக்க இல்லை. பல இனங்கள் சில விஷயங்கள் அது அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய விடயங்கள் இருக்கு. அதுக்காக எந்த ஒரு சபையும் பூரணமான சபை என்று இந்த உலகத்தில் ஒன்றும் இருக்க இயலாது. திருச்சபை என்று சொல்லுறது கூடி வருகிற மக்கள் கூட்டம். கூடி வருகிற மக்கள் கூட்டத்தில் எந்த பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவர்களுக்குள்ள பாவம் வாசம் பண்ணுது. அதனால பாவம் வாசம் பண்ணுகிறதால நாங்கள் இப்பயோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பாவம் வெளிப்படுகிறதுக்கு ஏதுவா இருக்குது. தேவன் அந்த பாவத்தை அவர் பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆனாலும் நாங்கள் அதை வெளிப்படையாக அல்லது ரகசியமாத்தாலும் நாங்கள் அதை எங்களுக்குள்ளே எங்களுக்கே தெரியாம இருக்குது. ஆனா நாங்கள் வேணுமென்று அதை வெளியில காட்ட இல்லை ஒன்றும் சரி. அதனால தேவன் அதை தூக்கி பிடிக்கிறது இல்லை. அப்படி எங்களுக்கு நாம பார்த்த சிமிர்னாவில் அவர் அப்படி ஒன்றும் கதைக்க இல்லை. அந்த கெட்ட விஷயம் உன்னால இப்படி ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி என்ன அதனுடைய அர்த்தம் மேல குறையே இல்லை என்ற அர்த்தம் அல்ல. மாறாக 10 கற்பனைக்கு விரோதமாக வெளிப்படையாக அது எந்த ஒரு பாவத்தையும் செய்ததா ஆண்டவர் கவனிக்க இல்லை, பார்க்க இல்லை. அதுக்காக மறைமுகமா செய்து கொண்டிருக்கின்ற அர்த்தமும் இல்லை. அது சில வழியில அறியாமையின் பாவம், அதுக்கே தெரியாம சில வழியில் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா அது கடவுளுடைய பேருக்கும் அவருடைய விசுவாசத்துக்கு மிழுக்கான விஷயங்களா இன்னும் வேற இல்லை. அதனால அவர் அதுகளை விட்டு அதான் நாங்கள் திருப்பி வரோம். கடவுளோட பேருக்கும் அவற்ற விசுவாசத்துக்கும் வெக்கம் உண்டாக்குற விஷயங்களா எங்களை வாழ்க்கை இருந்துடக்கூடாது. அதனால அப்படி இல்லையா நாங்கள் ஷேப் ஆண்டவரோட சோ அதுகளை நாங்கள் பார்த்துறாங்க. எங்களுக்கு தெரியும் எபேசு சபையை பற்றி கதைக்கிறதுன்னு சொன்னா முதல் நல்ல விஷயங்கள் அது சரியான ஸ்ட்ராங் எதுல உபதேசங்களில பிழையான உபதேசங்களை சரியா ஆராய்ஞ்சு அதுகளை தங்களில இருந்து விலக்கி காக்கிறதுல ஸ்ட்ராங்கான சர்ச். அங்க இந்த மூப்பன் சரியான ஞானம் இன்னும் வேதம் எழுதி முடிக்கப்பட இல்லை, மறக்க கூடாது. நாங்கள் இதெல்லாம் எழுதப்படையல, இன்னும் வேதம் முடிய இல்லை, இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற காலம். அப்ப அதுவும் சிலவல்ல தேவன்ற வார்த்தையா இருக்குமோ என்ற ஒரு யோசனைகள் எல்லாம் எழும்புற கால். நமக்கு இப்ப கிளியர் கிடைச்சோம். இப்ப யாராவது கதைச்சா இது கடவுள வார்த்தை இல்லை ஏன்னு சொன்னா 66 புத்தகம் தேவன்ற வார்த்தை, இதுக்கு மிஞ்சிய ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒத்ததா சொல்லு. ஆனா 3ஆம் நூற்றாண்டு இந்த 63, 64, 60களில் இன்னும் பைபிள் முற்றுப்பெற இல்லை. அப்ப இன்னும் ஓப்பனாத்தான் இருக்குது. தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள், அந்த ஆவியின் வரங்கள் கிரிய நடந்து கொண்டு ஈவன் பெண்கள்ல கூட ஆண்டவர் அவர்களுக்குரிய அந்த வரங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்ல அந்த 7 டீக்கன்ல ஒரு குமாரத்தியல் பிலிப்புனுடைய குமாரத்திகள் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அப்ப அதே நேரம் சபையில கொருந்து சபையில அங்க தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாக்கள் மற்ற வரங்கள்ல இருக்கிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் இன்னும் பைபிள் கம்ப்ளீட் ஆகல. ஆனா 3ஆம் நூற்றோட அப்போஸ்தலர்களுடைய மரணத்தோட பைபிள் கம்ப்ளீட். அதுக்கு பிறகு இனி இந்த தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அந்த கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்துற வரங்கள் என்று இனிமேல் ஒன்றும் இல்லை. அதுகள் ஒன்றும் கிரியையும் செய்யாது, செய்யாது. அப்படி ஏதாவது செய்யற மாதிரி நமக்கு தெரியுதுன்னா அது கெத்தர் பிசாசிட்ட அதை ஒப்பு கொடுத்துருக்க, அதை பயன்படுத்தி ஆக்களை வஞ்சிக்கிறதுக்கு அவ்வளவுதான். ஏண்டா மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்காவிட்டால் செத்துல இருந்த ஒரு உயிரோடு எழுப்பி போனாலும் முருகன் நம்ப மாட்டார். அதனால வேலை கிளியர் இதுல நாம. ஆனா இந்த சபைகளுக்கு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கல
இப்ப ஏற்கனவே பல கடிதங்கள் அங்க சர்க்குலேட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது இல்ல. நமக்கு கொரிந்து சபை கடிதம், அதே நேரம் ரோமர் கடிதம், இதெல்லாம் அப்போஸ்தலர் எழுதுறதுலாம் அங்க பல பல சபைகளுக்கு பல நாடுகளுக்கு காப்பி எடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்ப பைபிள் இன்னும் கம்ப்ளீட் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தங்களை அப்போஸ்தலர் சொல்லி அதுக்கான சில அடையாளங்களை காட்டி அவர்கள் சொல்லுற விஷயங்கள் சத்தியம்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறத நிதானிக்கிறதுக்கு தனி ஒரு கெத்து தேவை. அது எபேசு சபையினுடைய மூப்பருக்கு இருந்தது. அதனால நான் எபேசு சபையினுடைய இந்த உபதேச ரீதியா நீ எவ்வளவு விவேகமா விஷயங்களை ஆராய்ச்சி முடிவெடுத்திருக்கிற. அது இந்த சர்ச்சில் எவன் அப்போஸ்தலன்னு சொல்லி வந்தாலும் உள்ளுக்கு பரப்பேலாத அளவுக்கு நீ விஷயத்தை கையாண்டு இருக்கிற. அவங்களுக்கு மேலே நீ டிசிப்ளினேஷன் கூட எடுத்திருக்கிற. அவங்கள சபையை விட்டு எல்லாம் அகற்றிட்ட. பப்ளிக்ல சொல்லி இவங்களெல்லாம் கள்ள போதவர்கள்னு சொல்லி. இதுக்கு நான் இன்னும் மெச்சுறேன், புகழ்றேன். சூப்பர். ஏண்டா சத்தியம் கலப்பில்லாம சத்தியம் தூயதாக இருந்தா மட்டும்தான் மக்களுடைய வாழ்க்கையும் கலப்பில்லாம சுத்தமா இருக்கும். எங்களுடைய மூளை அது ஏதாவது கெடுக்கப்பட்டு போச்சுதுன்னா எங்களுடைய உடல் செயல்பாடுகள் அதுக்கேற்ற மாதிரி கெடுபட்டதா தான் வெளியில வரும். டாக்டரின் எப்பயும் சரியான முக்கியம். அது சரியா இருந்தா தான் பிராக்டிஸ் சரியா இருக்கும். அப்ப டாக்டரின்ல எங்கேயாவது சூத்த சொதப்பல்கள் வந்துட்டோம், அதுக்கு பிறகு நடைமுறையிலையும் அதே சூத்த சொதப்பல்கள் வர தொடங்கும். அதுல எபேசு சபை அதுல சரியான ஸ்ட்ராங். அது அப்படிப்பட்ட சத்தியத்துக்கு முரணான நபர்களை டாலரேட் பண்ணல, அதாவது ஆட்களுக்கு இடம் கொடுக்க இல்லை, அவர்களை சேர்த்து கட்டி பிடிச்சு வாழ்றதுக்கு யோசிக்க இல்லை. ஆஃப்கோர்ஸ் மனம் திரும்ப இடம் கொடுத்திருப்பாங்க. ஏண்டா இவரும் மனம் திரும்புறதுக்கு டைம் வேணும் கொஞ்சம். ஆனா அதே நேரம் அப்படிப்பட்ட ஆட்கள் வாய் திறக்க கூடாது, படிப்பிக்க கூடாது, சபையில கதைக்க வேண்டாம், கவனமாயிருக்கும் என்று சொல்லி அவங்களை எச்சரிச்சிருப்பாங்க. உங்களோட மனம் திரும்பல காட்டுங்க. அப்படியும் அதுக்கு பிறகு இல்லைன்னா தான் அவங்க கடைசியில சபையை விட்டு நீக்குவாங்க. அதுல அது செய்து கொண்டிருந்தாங்க, செய்த சபை. அதுல அவளுக்கு சரியான ஒரு எக்ஸலன்ட் பாயிண்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். அதே நேரம் அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய பிரியாசம் அதெல்லாம் பெஸ்ட் லெவல்ல இருக்கு. ஆனா அவர்கள் இருந்த பெரிய பிரச்சனை ஆதியில தொடக்கத்துல முதல்ல செய்த சில கிரியைகளை தேவனுக்கும் அயலாருக்கும் அவர்கள் செய்யறதுல ஆக்கள் விடுபட்டு போச்சுன்னா அப்ப அனசர அதுல திருப்பி செய்யலாம்டா, செய்யுங்க. நீங்கள் அது செய்யலாம போக இயலாது, அது செய்ய முடியும். அதனால அத திருப்பி செய். அப்படின்னா அது நாம சொல்ற மாதிரி விடுபாட்டு பாவங்கள், அதாவது விடப்பட்டு போச்சு அதை செய்யாம. அது திருத்து, அது மீறி செய்த பாவங்கள் இல்லையா. அதான் நாம படிச்சனாங்க. எபேசு சபை செய்த பாவம் sin of omission, விட்டுட்டாங்க செய்யாம. sin of commission இல்ல, அதாவது செய்ய வேண்டாம் என்று செய்த பாவம் இல்லை அவர்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க அதுல இருந்தது. ஆண்டவர் திருப்பி செய்தா சரி, செய்யலாம் செய் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். இப்ப தியத்தீரா 4வது சர்ச் அந்த விஷயத்துல சரியான இம்ப்ரூவ் ஆயிட்டு. நீ முந்தி செய்ததை விட இப்ப செய்வது சூப்பர்டாப்பா. அப்ப எபேசுடைய ஆப்போசிட். இப்ப இது எபேசு சபை முதல் செய்த கிரியைகள்ல குறைஞ்சு போச்சிடும். ஆனா தியத்தீரா ஆரம்பத்தில் செய்ததை விட இப்ப சத்தியா கூட செய்கிறாங்க. அப்ப ஆண்டதுக்கு அது சரியான புழுது. அவருக்கு நீ நல்ல முந்தி செய்த என்ன நேசித்தது, சகோதரர்களை நேசிச்ச விஷயங்கள்ல தொடக்கத்துக்கு நீங்கள் சபையை ஸ்தாபிக்க இருந்த நிலைமைக்கும் இப்ப நீங்கள் இருக்கிறதுக்கு இப்ப எவ்வளவோ எக்ஸலண்டா மாறிட்டீங்க. அப்ப எபேசுல ஆண்டவர் கெட்டது என்று சொன்ன விஷயம் தியத்தீராவில் அது தியத்தீரா நல்லதாக செய்து கொண்டிருக்குது, சட்டியா செய்து கொண்டிருக்கு, அதிகமா செய்யுது. ஆண்டவர் புகழுறார் தியத்தீராவை.
அதுல கிரியைகள் அது நல்லதா இருக்குது. அதே நேரம் தியத்தீராவில் அந்த அன்பு, உண்ட ஊழியம், உண்ட பிரியாசங்கள், உண்ட பொறுமை, இதெல்லாம் அங்க சொன்னதுதான் எபேசுவுக்கு. அதுவும் இங்க நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா அதில் அந்த நல்ல விஷயங்களை நாம வடிய கவனிக்கிறோம். தியத்தீரா எபேசு விட்டபடியே விடையில அதுல சட்டியான எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குது. அவர் முந்தித்தான் கொஞ்சம் படிப்புல குறைவு, இப்ப இவ்வளவு சூப்பரா படிக்கிறான். இல்ல இப்ப நல்லா முந்தி இருந்தோட இவ்வளவு நல்லா. ஆனா சொல்ற, நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதை மறந்திருக்கிறேன். ஆயல இதை நாமளாக வைக்கிறோம். சிமிர்னா இரண்டாவது சர்ச், அதுல நாம அங்கேயும் என்ன யூதராயிராமல் தங்களை யூதர் என்று சொல்லுறியாக்கள், அவங்களும் அங்க நிதானிச்சிருக்கிறாங்க, சரியான நிதானம் அல்ல. அதே நேரம் சாத்தானுடைய கூட்டமாய் அவங்கள் இருந்து செய்கிற தூஷணங்களும் நான் நல்லா விளங்கு. அப்ப அவங்கள சபை சாத்தாண்ட கூட்டம், சாத்தாண்ட ஜபாலயம் என்று தெளிவாக அடையாளம் கண்டாங்க. சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்ற அந்த கூட்டம், அது சரியா டிரான்ஸ்லேட் பண்ணா சாத்தானுடைய ஜபாலயம், Satan's synagogue. இயேசு கிறிஸ்து ஜபாலயத்தில் பிரவேசித்தார். அதே ஜபாலயங்கள் இங்க கிரீக்ல கிடக்கு. நம்முடைய அதை ஜபாலயம் என்று போட, அவங்க அதை தங்கட பழக்கத்துக்கு கூட்டம் மாத்திட்டு, அது நம்ம தமிழ் டிரான்ஸ்லேட்டர் செய்த விஷயம். இங்கிலீஷ்ல சினாகாக் தான் இருக்கு, கிரீக்ல சினாகாக் தான் இருக்கு. அப்ப அது கூடுற கூட்டமா, கூட்டத்துக்கு சொல்லலாம் தான். ஆனா அது இன்னும் சரியா சொன்னா அந்த சேர்ச்சா, ஐயோ அது சாத்தாண்ட சேர்ச் இல்ல என்று சொல்ற மாதிரி தான் ஆண்டவர் அத சிமிர்னா அப்படி அந்த ஜூதர்களை பற்றி நல்லா. அப்ப இங்க அவங்க இந்த சேர்ச்சிலையும் நிதானிச்சு சபையில ஜூதர்கள் இல்லாதையாக்கள் அவங்க உண்மையான ஜூதர்கள் அல்ல என்றதையும், அவர்கள் சாத்தாண்ட கூட்டம் என்றதையும் நல்லா கண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சர்ச் தான் இந்த மற்ற சர்ச்சில் விட சரியான அந்த மகா உபத்திரவத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்த முக்கியமான ஒரு சர்ச். அங்க ஏற்கனவே அவங்க பாடுகள் பட்டு கொண்டிருக்காங்க. தரித்திரம் தலைவிரிச்சாடுது. தரித்திரத்துக்கு காரணம் அவங்கள் அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் அரச உடைமையாக்கப்படுது. அவ அரசும் அந்த பேய்க்குட்டிகளான இஸ்ரவேல் ஜூதர்களும் இஸ்ரவேலரும் சேர்ந்து கிறிஸ்தவர்களாக மெய்கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஜூதர்களை துன்புறுத்தி அவங்கள எப்படியெல்லாம் ஒடுக்கேலுமோ நொறுக்கேலுமோ நொறுக்கி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இழக்க வேண்டியா போச்சு. வேலைகள் இழப்பு, அவங்கள்ட்ட இருக்கிற தங்களோட சொந்த நிலங்கள்ல வேலை செய்து அதை விற்கலாம் என்று சொன்னாலும் தங்களோட சந்தையில விற்கலான்னுட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்க மற்ற மக்களுக்கு கட்டளை போட்டாங்க, இவர்கிட்ட போய் சாமான் வேண்ட வேண்டாம், இவர் தாங்கள் வயல் வச்சு ஏதாவது செய்து எடுத்தாலும் அங்க விட வேண்டாம். அப்ப இவர்கள் வேற ஒரு இடத்துல தான் இப்ப விற்கிறதுக்கு அடுத்த பக்கம் வேற வேற இடங்களை தேட வேண்டி கிடக்கு. இவர்களுடைய உழைப்பு முயற்சிகளுக்கு ஒரு கூலிக்காரரா வேலைக்காரரா போக வேண்டாம் என்று அவங்க தடுத்தாங்க. அப்ப பிரச்சனை உழைப்புல ஆட்டோமேட்டிக்கா பெரிய பிரச்சனை ஏற்படுது. சந்தைப்படுத்த இயலாதுன்னு சொன்னா அதை என்ன செய்யற வேணும்னா தாங்கள் தான் சாப்பிடலாம், மற்றவங்களை விற்க இயலாது. கடைகள்ல சாமான் விற்க இயலாது, வாங்க இயலாது என்றெல்லாம் சொல்லி அந்த நாட்கள் அவர்களை இதண்டைக்குள்ள இவர் பண்டமாற்று கூட செய்ய இயலாது. இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் ஆண்டு கொண்டிருந்தது. அதில் உடல் ரீதியாக பலகீனம், பொருளாதார ரீதியாக பலகீனம், அது நேரம் அவர்கள் தங்களுடைய ஆட்களையும் கிறிஸ்தவர்களையும் இழக்க தொடங்கி இருந்துச்சு.
அதே நேரம் இன்னும் உபத்திரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு 10 நாள் வேற ஆண்டவர் அவங்க உள்ளத சொல்லியே அவங்கள பலப்படுத்தின. அதால அது 100 நாள் இல்ல, ஆனா 10 நாள் தானே. ஆனா உபத்திரம் தான், மகா உபத்திரம். கடவுளே இன்னுமா என்ற அளவுக்கு. ஆனாலும் அவங்க சொன்னார், அப்படிப்பட்ட நேரத்தில் சாவு தான் வருது என்றாலும் உண்மையா இருந்துகொள், நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். கடைசி வரைக்கும் நீங்கள் 2ஆம் சாவால சேதமாக்கப்பட மாட்டீர்கள், 2ஆம் மரணம் உங்களுக்கு இல்ல, இப்படி சொல்லி இருந்தார். ஆனா சிமிர்னா சபையிலையும் அந்த கள்ள போதனைகள் அல்லது பிழையான ஆக்களை சரியா அடையாளம் காணுற அந்த ஞானம் அங்கே மூப்பருக்கும் இருந்தது. அதனால எச்சரிச்சார். பெர்கமு அடுத்த நாம பார்த்தாங்க, அது அந்த சபையை கடவுள் உருவாக்கின இடமே சாத்தாந்த சிங்காசனம் இருக்கிற இடம். அதனால என்னண்டா இந்த கோட்டைக்குள்ள என்னென்ற ஒரு சேர்ச் கட்டேலும் என்று யாராவது கேட்டாரு, எனக்கு நான் அங்க சேர்ச் நான் கட்டுவேன், நான் கட்டி இருக்கிறேன். அது பெர்கமு அதுக்கு உதாரணம். பிசாசு கோட்டைக்குள்ளேயே கிறிஸ்துவனுடைய திருச்சபை ஒன்று இருக்குது. நினைச்சு பார்க்கல நாம ஆண்டவர் சொல்ல சவால் விட்டு பார்க்கிற பேய்ட்டையும் பிசாசின் மக்களையும் 7 மண்டா என்ன தடுத்து பாருங்க, நான் அங்க ஸ்டேஜ் கட்டாட்டிய. அயால இதுவா, ஐயோ இது அடியே சைவ கோட்டை எல்லாம், இது ரோமன் கத்தோலிக்க கோட்டை எல்லாம், ஐயோ இஞ்ச இல்லண்டப்பா ஒரு ஜப கூட்டம் சேர்ச்சு நான் வைக்கிறது என்ன, நான் எந்த சபையை அங்கேயும் எழுப்பி காட்டுறேன் பாரு, அங்கேயும் தன்னை தெரிஞ்சு கொள்ளப்பட்டுள்ள வச்சு சபை எழுப்பினார். அதனால ஜாதிகளை ஆளுறவர் தான். பிசாசு சிங்காசனம் போட்டிருந்தாலும் அவனுக்கு முன்னால நேர் எதிராக நான் சேர்ச் கட்டி காட்டுவேன். அதைத்தான் அவர் பெர்கமுல செய்தார். அல்ல மனுஷ ஞானங்கள் மனுஷர் ரீதியா யோசிக்கல சரியான எப்படி செய்வோம் என்று இருக்கிற சூழ்நிலை இந்தியாக்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. எலியாவுக்கு சொன்ன மாதிரி, ஐயோ முழுக்கவே பாகாலிட்ட போச்சு கடவுளை, வேற ஒரு நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஏய், நான் பாகாலுக்கு முன்னால முழங்கால் படிக்காத எத்தனை 1000 பேரை இன்னும் நான் அதுக்குள்ள வச்சிருக்கிறேன். 1-2 ஆயிரம் இல்ல, எத்தனை 1000? 3000. இப்படிதான் நான் போன முறை ஒரு உழவு விட்டான். என்ன உழவு விட்டேன்னா 100 பேர்த்த விருத்த சேதன துணிந்தலுக்கு நான் 200 பேர்னு சொல்லி அப்புறம் 300 பேர் ஆக்கினேன். இப்படி நீங்க 3000 பேர்ல நிக்கிறேன். நான் 300 சொன்ன மாதிரி 100 பேர் தான் சவுல் கேட்டது, தாவீது 200 பேர் கொண்டு வந்தது. நான் 200 பேர் கேட்டு 300 பேர் கொண்டு வீட்டை போய் செக் பண்ணி பார்க்கணும். அந்த 7000 பேர் கண்டுபிடிக்கலாம். 7000 பேர் 7000. நான் சொல்ல 1-2 ஆயிரம் மில்லியன் அடுத்த 3000 யோசிச்சு தெரியா. 7000 பேர் இருக்கிறாங்களா பாகலுக்கு முழங்கால் போடாத ஆக்கள். அப்ப கத்தருக்கு இதெல்லாம் ஒரு ஜுஜுப்பி எங்க சேர்ச் கட்டுறது, பேய் நரகமா இருந்தாலும் அவர் சேர்ச் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கல. ஏன்னா கத்தட்டகர நரகத்திலையும் இருக்குது, அவர் அங்கேயும் வேணுமெண்டா சேர்ச் கட்டி காட்டுவார். விளங்கு பல இடங்களும் அப்படித்தான் கட்டின. நேபுகாத்நேச்சார் என்ற பேய்களையும் இங்கால நீரோ என்ற பேய்களையும் அவர் அங்க சேர்ச்சாக்களை வச்சு கட்டி காட்டார். 2 பிடிச்சாங்க நெருப்புக்குள்ள போட போறியோ போட்டு 7 மடங்கு சூளையோ போட்டு காட்டு, பிரச்சனையில கத்தர் தப்பு வைப்பார். அப்படித்தான் தப்பு வைக்காம போயிட்டா நினைக்கிறியோ கடைசி வரைக்கும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம், முழங்கால் போட மாட்டோம், பணிய மாட்டோம். அயல அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் பெர்கமுட்ட இருந்தது, பெர்கமு சபையில இருந்தது. 7 மண்டா எங்களை மறுதளிக்க வச்சு பேர் வாப்போம், கடைசி வரைக்கும் 7ஆம போச்சு. அப்பதான் பிசாசு என்ன ட்ரை கொடுத்தான், இவங்கள வெளியாலதான் ஒன்றும் அடக்கி பார்க்க இயலாம கிடக்குது. அப்ப பேசாம உள்ளுக்கு ஏதாவது வேலை செய்வோம் என்று அவன் உள்ளுக்குள்ளே வேலை செய்ய தொடங்கினான். அதுலதான் எங்களுக்கு தெரியும் பிலியாமினுடைய போதகம் அங்க சபைக்குள்ள நுழைஞ்சிச்சு. பிலியாமினுடைய போதகம் ஆண்டவர் பழைய
அந்த 39 புத்தகத்தில் இருக்கிற ஆக்களை வச்சுதான் நீங்க அடையாளம் காட்டுற யாரு என்ன போதனைகள் இருக்குது வேற. அப்ப ராமடக்குன்னு பாத்தியா இங்கேயும் ஒரு பிலியாம் வந்து இது 2ஆம் பிலியாம் யோசிக்கிறது இல்லை. அந்த புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகத்தை ஜோவான் எழுதியங்கள் நாம படிச்ச சத்தியங்கள்லயே உண்டு. எப்பயுமே பழைய ஏற்பாட்டு அந்த சீன் இங்க காட்டப்பட்டு கொண்டிருக்கு. அதுல பிலியாமினுடைய போதகம் எங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த பிலியாமினுடைய போதகம் அது சரியான சீரியஸான பிரச்சனையா 3ஆம் நூற்றாண்டு சேர்ச்சுக்குள்ள உள் நுழைஞ்சிருந்தது. அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது, வேசித்தனம் பண்ணுகிறது. அந்த வேசித்தனமும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதும் புசிக்கிறது அது அந்த விக்கிரக வழிபாட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு 2 நடவடிக்கைகள். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 15ஆம் அதிகாரத்துல முதலாவது எருசலேம் கவுன்சில் கூடி அவங்க பரிசுத்தாவிக்கும் இது நலமா கண்டு சொல்லி முடிவெடுத்த விஷயம் அதுதான். அந்த 4 தடைகளும் அது விக்கிரக வழிபாட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப அந்த அப்போஸ்தலர் எடுத்த முடிவும் பரிசுத்தாவிக்கு நலமா கண்டதுக்கும் அதுல ஒரு சமரசம் தான் இங்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த பிலியாமினுடைய போதகத்தை இப்ப நிக்கோலாய் மதம் என்ற நிக்கோலேஷியன் என்று சொல்லப்படுற ஒரு ஆக்கள், அவங்களும் சேர்ச்சுக்கல இருந்த ஆக்கள். இப்ப அவங்க அத என்ன செய்யறது? இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாச நாட்டில நாம விசுவாசிகளா வாழோடும் என்றா கடவுளுடைய எல்லா கட்டளையும் கை கொள்ளையில கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். நாங்கள் என்ன செய்யறது? இப்ப என்ன நாங்களே அந்த விக்கிரகத்தை வணங்குறோம். போய் அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்டா அது எங்களுக்கு தெரிஞ்ச விக்கிரகம் ஒரு பொருள் இல்லையே. விக்கிரகம் ஒன்றும் இல்லை. விக்கிரகத்துக்கு படைச்சதபடியால அதுல ஏதாவது நடந்திருக்குமா? அதுலயும் ஒன்றும் இல்லை. அப்ப பிறகு என்னப்பா பேசாம சாப்பிட்டு போட்டு போயிட்டா நமக்கு பல விஷயங்கள் பிரச்சனை தீருதல்லோ. சும்மா நீங்களே எப்பயுமே முரண்டு பிடிச்சோம் நிக்கிறீர்கள் ஒரு விஷயத்துக்கு, தூக்கி பிடிக்கிறீர்கள் பெருசா. இதுகளெல்லாம் ஐயோ ஒரு இப்படிப்பட்ட ஒரு இலங்கை மாதிரி ஒரு பல் சமய நாட்டில நாங்கள் இப்படி எல்லா கட்டளையும் கை கொண்டு வாழ இயலாது. அப்படிதான் அங்கேயும் பாருங்க. ஏண்டா பெர்கமும் அது பல சமயங்களை கொண்ட ஒரு நாடா இருந்தது. அது மனுஷ வழிபாடுகளும் இருந்தது. அதை விட அவங்களுடைய பல தெய்வங்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். கிரேக்க தெய்வங்கள், ரோமருடைய தெய்வங்கள், அதை விட சீசாரே செய்து வச்சு கோயில் வணங்கி கொண்டிருந்தாங்க. இப்படி பல சமயங்கள் இருந்த ஒரு சமுதாயத்தில் வாழல உங்களை விக்கிரகத்தை தூக்கி கொஞ்சியா சொன்னாங்க. அது தேசா விட்டு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு ஓடுங்க. அதுகளோட கர்த்தர் அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டார். அதான் அங்க பாயிண்ட். உண்மையில அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்த தீர்மானத்தையும், அதாவது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் வர்ற விஷயத்தை இந்த டோட்டலா வர நாசுக்கா அந்த நிக்கோலேஷியன் நிக்கோலாய் ஆக்கள் அந்த கூட்டம் அந்த சபைக்குள்ள அப்படி கவனமா படிப்பிச்சு, அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன இல்ல பெரிய பிரச்சனை. உங்களுக்கு பைபிள் தெரியாத கொரிந்தியர் நிறுவனம் வாசிக்கலையோ நீங்கள்? பவுல் எழுதினது அது என்ன சொல்ற 8ஆம் அதிகாரத்துல? விக்கிரகம் ஒரு பொருள் இல்ல, விக்கிரமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. இவன் ஒரு விக்கிரகத்தை படைக்கிறது பேசாம சாப்பிட வேண்டியாது. அதை படைச்சபடியால அது உண்மையா மாறிச்சு ஏதாவது இல்லை. கவனிச்சுப்பாங்க எப்படி அந்த வேத வசனங்களை ஒட்டுமொத்த வேதத்தோட ஒப்பிடாம கான்டெக்ஸ்ட விளங்காம எடுத்து கதைச்ச விஷயம். இப்படிதான் இப்பயும் கதைக்கிறீங்க, இப்பயும் இப்படி கதைக்கிறீங்க. ஆனா 10ஆம் அதிகாரம் வாசிச்சா பவுல் அப்போஸ்தலன் அதே கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன், ஏய் நீங்கள் திருவிருந்த பங்கு வச்சுவீங்களோ, விக்கிரத்தை படைச்ச தின்னுவியல், விக்கிரத்தை படைச்ச தின்னுறவன் பேயோட சாப்பிட்டு குடிச்சு கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்ற நீ
கத்தருடைய போஜனத்தையும் தின்று கொண்டு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதையும் சேர்த்து திண்டா என்ன கத்தரோடையும் பேயோடையும் நீ என்ன கூட்டு சேருறியோ அப்படி என்னன்றா சேரலாம். அப்ப இப்ப விஷயம் கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு 1 Corinthians 8:1-2-3 இருக்கிறத பவுலப்போஸ்தலன் என்னத்துக்கு அந்த ஆகியமனை வைக்கிறார்ன்றது விளங்காம அந்த பொறுக்கி இறையல் செய்து கொண்டிருந்துச்சு. நம்ம எத்தனை சொன்னோம் பொறுக்கி இறையல். பரிசேரும் இந்த பொறுக்கி இறையெல்லாம் செய்கிறார். பொறுக்கி கதைக்கிறார் வசனத்தை கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு. நிக்கலேஷ் எப்பயுமே கள்ள போதனைகள் பொறுக்கி உபதேசமா தான் இருக்கு. வேத வசனத்தை பொறுக்கி எடுத்துதான் கதைக்கிறோம் அங்க 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 அதனுடைய கான்டெக்ஸ்ட கவனிக்க மாட்டேன். இதால பெர்கமு சபையில கனவேருக்கு இடர இப்ப ஆண்டவருக்கு பிரச்சனை அங்க எழும்பினாங்க. பெர்கமு சபையினுடைய தூதன் இந்த பொறுக்கி இறையலுக்கு ஒத்து வரையில அவன் இது பிழை என்றுதான் அவன் நிற்கிறான். ஆனா அந்த ஆட்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கல. அதான் பெர்கமுல இருந்த பிரச்சனை. அந்த ஆட்களுக்கு மேல டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க இல்லை, ஒழுக்க நடவடிக்கை. அப்ப அதுக்கு அவர் கண் சாடையா இருந்தார். இப்ப அதுதான் ஆண்டவருக்கு பொறுக்கேல. நீ மனம் திரும்படா, நீ மனம் திரும்ப முதல் என்றார் ஆண்டவர் பெர்கமு சபையின் தூதனை பார்த்து. நீ மனம் திரும்ப சிங்குலர் ஒற்றுமையில கதைக்கிறாரு. நீ மனம் திரும்ப முதல். என்ன கடவுளை என்ன மனம் திரும்புறா? உனக்கு நான் அதிகாரம் தந்திருக்கிறேன் சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மேல பிழையான உபதேசங்கள் படிப்பிக்கிறவங்க மேல சிக்ஷை செய்கிறது. இதே இது எபிரேய குடியரசா இருந்திருந்தா அவங்கள மனம் திரும்பல் டைம் கொடுத்துட்டு சாக்கொண்டு இருப்போம். அதுதானே உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நான் கதைச்சிருக்கிறேன். ஏன்னா அது தேசமாக அவங்க ஜாவைக்காக வாழ்ற சேனம். அதனால சபைக்குள்ள கள்ள போதனை கொண்டு வந்தா அதை அடையாளம் கண்டு அந்த ஆளை இந்த ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதை அரசத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அரசன் அதை விசாரிக்கிறதுக்கு திருப்பி அவன் அதை கவனிச்சு அதை சேர்த்து உண்மையில அவனுக்கு டைம் கொடுத்து அவன் அதுல மறந்துட மேலேயோ அவனை போட்டு தள்ளுவான். ஆனா பெர்கமு சபையின் மூப்பன் இப்ப உன்னிட்ட தேசிய அதிகாரம் இந்த கையில இல்ல. நீ அவனை சாக்கொள்ள இயலாது அந்த நிக்கோலாய் மதஸ்தர ஆக்களை. ஏன்னா மரண ஆக்கினை செய்யறதுக்கான அந்த பட்டயம் இப்ப உண்ட கையில இல்ல. ஆனா உண்ட கையில ஒரு பட்டயம் இருக்குது. எந்த வாயின் வார்த்தை, எந்த வாயின் வார்த்தையினுடைய பட்டயத்தால நீ அவனை வெட்ட, அவன் பிள்ளைன்றதை சொல்லி அவனை சாத்தனோட ஒப்புக்கொட பேசாம தூக்கி. அதனால நாங்க பார்த்தனாங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல மரணாக்கினை தீர்க்கிறது சபை அது தேசிய மதமாக ஜாவை சமயம் இல்லாம போனாலும் சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த ஆளை சபைக்குள்ள இருந்து தூக்கி போடுறது, அந்த ஆள் எங்களுடைய சேர்ச் நடைமுறை கொத்து வர இல்ல, அதனால அவரை வெளியில தூக்கி போடுறோம் சொல்றதுக்கு சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அதனால சார் நான் உனக்கு அதிகாரம் தாரேன், நீங்கள் எதை கட்டுவீங்களோ அது கட்டப்படும், எதை அவளுக்குரியோ அவிழ்க்கப்படும். அதனால அது பழைய ஏற்பாட்டில் அல்லது உபாகமத்தில் சொன்ன அரசன் வாள் எடுத்து வெட்டுற அளவுக்கு போராட்டியும் வாயின் வாரால வெட்டிய ஆள வெளியில அனுப்பு. ஆனா அத பெர்கமு சபையினுடைய மூப்பன் செய்ய அவர்களுடைய அவருடைய பின்பக்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். இங்கிலீஷ் சொல்றது கவரிங் த பேக், கவரிங் த பேக். அதாவது அவட பிள்ளைகள் விஷயங்களை கண் சாட மாடியாது பேசாம விட்டு கொண்டிருக்கிறது. அத விடாட்டி அவட பேக் எரியும், பேர்னிங், their backs are burning. சுட்டா என்ன செய்யும்? ஓடிதான் திரும்பி. சிம்சோன் நரிக்கு கட்டின வால்ல கட்டின தீப்பந்தம் எரியுது எரியுது எரியுது. அதான் நாம ஆபீஸ்கள் இதுல யூ கவர் யுவர் பேக் வித்வுட் பேர்னிங் இல்ல, உங்களோட பின்பக்கம் எரியாம நீங்கள் தப்பிக்கொண்டீங்களா இல்ல என்று சொல்ற அந்த வார்த்தையில என்ன மற்ற ஆட்கள்ல இழுபடாம பேசாம தான் தப்பிட்டார். ஆனா மற்றவன் பின்பக்கம் எரியுது.
அது ஒரு விதமான கள்ள விஷயம். அந்த வஞ்ச தன்னோட கூட இருந்தவங்களை எரிய விட்டு போட்டு தான் தப்புறது. சோ இங்க பெர்கமு சபையில அங்க அன்காட்லி டாலரன்ஸ், தேவ பக்தியற்ற பொறுமை, தேவ பக்தியற்ற சகிப்பு நடந்து கொண்டிருக்கு. அதான் அவங்களோட பிரச்சனை. சகிக்க வேணும் தேவ பக்தியா, ஆனா இது தேவ பக்தியே இல்லாத ஆட்களை கடவுளினுடைய வாழ் போர்த்தப்பட்டிருந்தும் சகிச்சு கொண்டிருக்கிறது. அதுக்கான நீ மனம் திரும்ப முதல் மூப்பனுக்கு தான் பேச்சு. அப்படி இல்லையோ நீ ஆக்ஷன் எடுக்க மாட்டியோ, நான் வந்து எடுப்பேன் ஆக்ஷன். கெதியா சீக்கிரமா நான் வருவேன், வந்து ஆக்ஷன் எடுப்பேன். எடுக்க கடைசியில் பெர்கமு முடிஞ்சு போச்சு கேஸ். அப்ப அதுல இருந்து நாங்கள் படிக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சாக்கள் நல்ல சேர்ச்சாக்கள் ஒரு காலத்துல நல்லா இருந்தாலும் அது இப்பயும் நல்ல பல விஷயங்கள சத்தியங்கள சரி, ஆனா ஒரு சில விஷயங்கள்ல பிழை. அப்படிப்பட்ட ஆக்களை நாம கவ பண்ண இயலாது, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இயலாது. அப்படிப்பட்ட ஆக்களோட பிழைகளை நாங்கள் மூடி மறைச்சு கொண்டு அவர்களும் எங்களோட ஒத்தி ஆக்கலாம் என்று வெளியுலகத்துக்கு காட்டக்கூடாது. ஆனா பெர்கமு சபை அதைத்தான் செய்தது. பெர்கமு சபை அந்திப்பா சாக்கொண்டுட்டாங்க. உபத்திரவம் சரியா எழும்பி மகா உபத்திரவம் போய்கொண்டிருக்குது. மகா உபத்திரவ காலத்துல நாங்கள் என்ன தெரிய இந்த விஷயத்தை கவனிப்பான். முதல் சபையா எல்லாரும் காக்கப்படுறத பார்ப்போம்ன்றதுல கவனம் செலுத்திச்சு. மகா உபத்திரவ காலத்துல எப்படி முகம் கொடுக்கணும்ன்றது சர்வ என்னுடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறோம். அந்த லெட்டரெல்லாம் வாசிச்சது எல்லாரும். அப்ப இதெல்லாம் வருமென்று தெரியும் தானே. ஏற்கனவே பவுல் என்ற ஊழியக்காரன் கொடிய காலம் வரும் கொடிய காலம் வரும் என்று அறிவிச்சவன் தானே. அதெல்லாம் அறிவிச்சாக்கா அப்ப ரெடியா இருக்க வேண்டிய ரெடியா இருந்து கொண்டு இருக்க வேண்டிய நேரத்தில் அதனால இந்த கள்ள போதனைகளையும் சபைகளை அனுமதிக்கிறேன். ஆயால கட்டாயம் மகா உபத்திரவத்தை சந்திக்கிறோம் என்றதால கள்ள போதனைகளை பின்பற்றியாக்களை நாங்கள் சகோதரர்களாகவோ எங்களுக்கு நெருக்கமான ஆக்களாயோ அல்லது எங்களால அது பிழை இல்லை என்ற விதத்திலேயோ ஆக்களை நாம காட்ட இயலாது. அதை நாங்கள் பார்த்தோம். ஆனா இன்னும் தலைமத்துவம் பிழைக்கல. தலைமத்துவம் அந்த கள்ள போதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கள்ள போதனை தான் என்று சொல்லுறதும் அவங்களுக்கு தெரியும். ஆனா இருந்த சூழ்நிலையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் கொடுத்து கொண்டிருந்த அதான் பிரச்சனையா போச்சு. ஆனா அதெல்லாம் என்ன நடந்தது? இடம் கொடுக்க சபைக்குள்ள இந்த கிழமை இடம் இருந்துச்சு. நீ இடம் கொடு, மற்றவன் இடராத வரைக்கும். மற்றவன் இடறானோ புற என்ன டைம் டு எக்ஸிக்யூட் த வெஞ்சன்ஸ், பழிவிக்கிறதுக்கான டைம் வந்துட்டது. அதெல்லாம் ஆக்ஷன் ஆளுக்கு மேல் எது வரைக்கும் மற்றவன் இடராத வரைக்கும். மற்றவன் இடர தொடங்கின சபைக்குள்ள இருக்கிறோம் புறையினத்துக்கு இன்னும் பொறுத்து கொண்டிருக்கிறோம். அதுல இதுகளை நாங்கள் போன முறை பார்த்தனாங்க. தியத்தீரா சபையிலையும் இப்ப இன்னும் ஒரு கள்ள போதன. ஆனா இன்னும் ஒரு ஆளுட பேரால ஆண்டர் கதைக்கிற அது ஜெசபேல். ஜெசபேல் என்ற பேரை பயன்படுத்தி கர்த்தர் இங்க கதைக்கிறார். நான் நினைச்ச அப்ப பார்த்து இந்த சேர்ச்சிலே ஒரு ஜெசபேல் ஒரு ஆள் இருந்திருக்கிறார். அப்படி ஒரு சேர்ச்சில ஜெசபேல் இல்லை. ஜெசபேல் என்ற பேரே இஸ்ரவேல் பேரு அல்ல. ஜெசபேல் எங்களுக்கு தெரியும், அவள் வந்து சீதோனிச்சி பேல் பாகாலினுடைய பேல் அவள் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு பேர் தான் வச்சிருந்தார். ஜெசபால் அதுல நாம ஜாஜான்னு வைக்கிற மாதிரி ஜொசாயா ஜெரமையா ஜான்னு சொன்னா ஜாவே. அப்ப ஜாஜான்னு வைக்கிற மாதிரி இவங்க பேல் வர்ற மாதிரி ஜெசபேல் என்று வச்சுக்கொண்டு அதுல அது ஒரு நாளும் இஸ்ரவேல் பேர்ல சபைக்குள்ள ஜெசபேல் என்ற பேர்ல இங்க இல்லையா. அது ஆகாப்பண்ட அந்த பொன்னையன் செய்த வேலை. அவன் ஒரு உண்மையான ஆம்பளை. ஆயால ஆகாப்பினுடைய மனுஷியாக அவன் அந்த சீதோனிச்சிய டயர் தீருவினுடைய அந்த தீரு சீதோன் பக்கம் இருக்கிற அந்த அரசனுடைய மகளை அவன் தமிழ்ல சொல்லு. ஆயால அப்படிப்பட்ட ஒரு அரசனுடைய மகளை இவர் கல்யாணம் செய்திருந்தவர். இது நாம 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம்
அல்ல 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 2 ராஜாக்கள் 8-9ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் அவளை வாசிக்கிறோம். ஓகே, அப்ப 16:31 இருந்து 1 ராஜாக்கள் 16 இருந்து நாங்கள் 9ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் அவளுடைய சாவு வரைக்கும் நாய் சாப்பிட்டுட்டு அவளை நாய்கள் சாப்பிட்டுட்டு ஜெசபேல அந்த அளவு வரைக்கும் நாம அவளுடைய செயல்பாடுகளை இங்க பார்க்கிறோம். ஜெசபேல் பற்றி ஜெசபேல் யாரோட சரியான முரண்டு பிடிச்சு கொண்டு நின்றது? எந்த தீர்க்கதரிசி? எலியா தீர்க்கதரிசி. ஸ்பெஷல் லா எங்களுக்கு தெரியும். அதை விட கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவளுடைய மேசையில பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளும் அஸ்தரோத்தினுடைய பூசாரிகளும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்க. அப்ப இஸ்ரவேலில பாகால் அஸ்தரோத்து என்ற அந்த போலி சமய வழிபாட்டை ஆகா ஓகோண்டு அனுசரணையோட உயர்த்தி ஜாவே வழிபாட்ட ஆளே இல்லை என்ற அளவுக்கு அங்க சேர்ச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை என்ற அளவுக்கு கடைசியில அவ்வளவு சிங்க நெஞ்சனான எலியாவே ஓடிப்போய் ஒரு சூரச்செடிக்குள்ள படுத்து கிடந்தோண்டு கடவுளே கத்தாவை எடுத்துக்கொள்ளும் இவளோட நீ வாழையிலாது என்ற அளவுக்கு ஆக்கின பொம்பளை ஜெசபேல். அடியேன் இந்த பிதாக்களை விட பெருசா நல்லவன் இல்ல, ஏன் என்ன இன்னும் வச்சிருக்கிற எடுத்து நான் படுக்கிறேன் அப்படியே நித்திரையில சாக்கொண்டுடும் என்று சொல்லி பாடு பார்த்தா தட்டி எழுப்பி சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தவன். எழுப்பி சாப்பிட்டு நடவடை கன தூரம் போகணும் நீ. அப்படி எலியாவையே டிப்ரஸ்ட் ஆக்கினவன். டிப்ரஸ்ட் அடிய மனம் கலங்கி யோசனை கூடி இனி ஒன்றும் என்னால செய்யறான்னு பேசாம படுத்து கிடப்போம்னு படுத்து கிடக்க வச்சவள் இந்த ஜெசபேல். அவன் ஜெசபேல் விக்கிரக ஆராதனையையும் விக்கிரக வழிபாடுகளையும் அரச அனுசரணையோட அரச நிதியில வளர்த்தையால் மட்டும் இல்ல, வளர்த்தவள் மட்டும் இல்ல. 1919 அவள் அந்த தன்னை வேசித்தனமான வேசிகள் வலிக்கிடுற மாதிரி வலிக்கிடுறையா. அதான் அந்த பாயிண்ட். வேசிகள் வலிக்கிடுற மாதிரி என்னப்பா வேசிகள் வலிக்கிடுற மாதிரி என்று சொன்னா எங்களுக்கு தெரியும். அவர்களுடைய உடுப்புகள்ல சரியான உடல் அங்கங்களை பருமன்களை காட்டுற மாதிரி ஆக்கள் வெளிக்கிடுகிற. அதுதான் பொதுவாக நாங்கள் வேசிகள் வெளிக்கிடுற மாதிரி. அது நேரம் குறித்த நேரத்தில் அந்த வேலைக்கு அவசியம் இல்லாத உடல் பாகங்களை காட்டத்தக்க விதத்தில் உடை உடுத்துகிறார். அதுக்குதான் வேசி மார்க்கம் வேசியா வெளிக்கிடுறன்னு நாம சொல்றோம். இப்ப நமக்கு நாம சாமான்கள் எடுக்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் என்றபடியால நாம ஃபுல் ஸ்லீவ் போட்டு வேலை செய்யலாம். அப்படி அதனால ஹாஃப் ஸ்லீவ் ஆகுதுன்னா அப்ப கைக்குள்ள அழுக்கப்பட்டாலும் கழுவிட்டு போகலாம். அதனால நாங்கள் ஃபுல் ஸ்லீவ் நெடுக போடுறதில்லை. இந்த கை வேலை செய்யல அழுக்குப்பாடு. அதே போல நாம முழங்காலுக்கு கீழே வரைக்கும் கொஞ்சம் முழங்கால் வரைக்கும் அதுக்கு கீழே வரைக்கும் நாங்கள் உடுப்பு போடுறோம். ஏனென்றா மிச்சம் காலால நாம நடந்து போய் அல்லது செய்யறதால சில வேலை அழுக்குப்பாடுங்கிறது. அதெல்லாம் ஃபுல்லா இழுத்து மூடிக்கொண்டு கூட கட்டாயம் நமக்கு ட்ரௌசர் அதுகள் போடைக்குள்ள கட்டாயம் ஷூல படிஞ்சதுகள் அதுலயும் படு. அப்ப அந்தந்த குறிச்ச வேலையொன்று செய்ய அந்த வேலைக்கு அவசியமான உடல் பகுதிகள் மட்டும்தான் அது உடை இல்லாம இருக்க வேண்டும். அந்த குறிச்ச வேலைக்கு அவசியமே இல்லை, ஆனா அந்த உடல் பகுதிகள் காட்டப்படுகிறதுன்னா பைபிள் சொல்றது வேசியல். அதான் அந்த வேசித்தல். விளங்குதா? வேசியின் ஆடை ஆபரணம் தரிச்ச ஒரு பெண்ணை கண்டே. நீதிமொழி. வேசி என்றது ஆள் போடுற உடுப்பு வெளிக்கிற முறைகள்ல தெரியுது. அதுதான் வேதம் காட்டு. ஆடை எப்படி இருக்கும்,
இப்ப வெளிக்கிட்டு போறோம். வெளிக்கிட்டு போகல எங்களுடைய ஒரு கல்யாண வீட்டுக்கு வெளிக்கிட்டு போறோம்னா இங்க கல்யாண வீட்டுக்கு வெளிக்கிட்டு கொண்டு போய்க்கல நாங்கள் எங்களுடைய வளமையா நாம சட்ட இதழ் போடுறது இங்க வரைக்கும் கை இருக்கு. இது பார்த்தா கல்யாண வீட்டுக்கு வெளிக்கிட்டு போய்க்கல ஆம் கட் பிளவுஸ் இங்க வெட்டி இப்படி இருக்கு. இருந்ததையும் கூட குறைஞ்சு போச்சு. இருந்த இந்த ஆமும் இப்ப தெரியுது. சரி, அப்ப கல்யாணம் வீட்டுக்கு நீ என்ன வேலை செய்ய போற இதுல, அல்லது இது இதை எடுக்கிற அளவுக்கு என்ன வேலை அங்க இருக்குது? அப்ப இங்கதான் பாயிண்ட் தொடங்குது. அப்ப அந்த உடுப்பு வேசியினுடைய உடுப்பா மாறி இருக்குது. விளங்குதோ? வளமையா போடுறதே கை இவ்வளவு இருக்கிறது. நீ வெளிக்கிட்டு இப்ப வெளியில போவீங்கள உள்ளவே எடுத்துட்டு போறியண்டா then you became a harlot, a whore, ஒரு வேசி. அது வேசின் ஆடையாபரணம். வளமையா நாம உடை உடுத்தேக்கல உடுப்பினுடைய போய் பார்த்துருங்க விஷயங்களை நாம கவனிக்கல. எங்களுடைய உடல்ல நாங்கள் உடல் பாகங்கள் அதனுடைய பருமன்கள் மறைக்கப்படுறதுக்கு தான் நாம் உடுப்பும் போடுறோம். நாங்க விளங்கு. அப்ப ஏன்னா ஆளை பார்த்த உடனே அப்படியே கால் அப்படியே தொட இதனுடைய அந்த ஷேப் அப்படியே தெரியுதுன்னு சொன்னா அது நாங்கள் இப்ப ஃபுட்பால் விளையாட போய்க்கலாம் போடுறோம் இது வரைக்கும். அப்ப எங்களுக்கு காலம் அந்த துடையினுடைய பருமன் அதுல கூட நாங்கள் டைட்டா போடுறது இல்ல. ரன்னிங் ஷார்ட்ஸ் ஃபிட் ஷார்ட்ஸ் போடுறோம். நம்ம இப்ப அந்த ஃபிட் ஷார்ட்ஸ் போட்டா அதுல அந்த துடையினுடைய பருமன் அப்படியே தெரியும். அதெல்லாம் உடம்பு இடுப்புல இருந்து அட நெளிவு சொல்லி அப்படியே தெரியுது. அது அப்படி நாங்கள் போட்டு அது அசிங்கமா இருக்கும் அந்த விளையாட்டுல ஈடுபட. ஏண்டா உடுப்பு போடுறது உடம்பினுடைய நெளிவு சுழிவுகள் அதனுடைய பாகங்களுடைய அளவுகள் தெரியாம இருக்கிறது முக்கியமான. ஏன்னா அது ஏற்கனவே பாவமா இருக்கிற எங்களுக்குள்ள ஒரு இச்சிப்ப தூண்ட தொடங்கும். அதான் அந்த பாயிண்ட். இச்சிப்ப தூண்டும். அதுவும் குறிப்பா ஆண்களுக்கு அது செய்யும். அதனாலதான் ஆண்கள் சரியான கவனமா இருக்க சொல்லியிருக்கோம். பெண்களை உடுப்பில அதான் உடுப்பை பற்றி கதைச்சா பொம்பளையை பற்றி கூட கதைக்கிறது வேதம். ஏண்டா பெண் படைக்கப்பட்டது ஆணுக்காக. அதுல வெளிக்கிடையக்குள்ள ஆண்கள் இச்சிக்கத்தக்க விதமா உங்க உடுப்புகளை அப்படி உடுத்திடார்கள். அதுல சில பேர் தாங்கள் வாக்கிங் போறோம் தாங்கள் இதால பார்க்க தெரியுது. அது பார்க்க ஒரு அறிவறுப்பும் ஒரு அசிங்கமா இருக்குது. நாங்கள் உள்ளாடைகள் போடுறோம் சொல்லுறோம். உள்ளாடைகள் போடுறா நாமல் அது வெளியால தெரியக்கூடாது ஆட்களுக்கு காட்டிடக்கூடாதுன்னு உள்ளாடை நாமல் அணிகிறோம். ஆனா இப்ப வெளியால போடுறதே உள்ளாடை மாதிரி தான் இருக்குது. அப்ப அதால உள்ளாடையும் போற தெரியுது. இந்த கேம்பஸால கூட்டி ஒண்ணு வாங்கல போனா அப்பா ஏன் இது ஏன் இந்த சிங்களாக்கிற பிடிச்சானோ என்ன கழுத்த பேர் சக்கீழ பட்டி வச்சுக்கொண்டு கழுத்து உடுப்புகள் அல்ல புதுகு தெரிய போட்டுக்கொண்டு அல்ல அதில் அப்ப ஆனா அவர் கொஞ்சம் வெள்ளை ஆக்கல்லானே இல்ல. அதுவும் தெரியுது. அவன் நல்ல வெள்ளையான ஆக்கல்லானே இல்ல. நம்முடைய ஆக்கள் அப்படி இல்லை. அப்ப பிள்ளைகளுக்கு அப்ப தெரியுது இது இல்ல இது இல்ல ட்ரெஸ் இது இல்ல உடுப்பு இப்படி இல்ல உடுப்பு போடக்கூடாது. இப்படி உடுப்பு போட அதுல வேசியின் ஆடை ஆபரணங்கள் உண்மையில வேசித்தனம் அவர்கள் உடல் ரீதியாக வேசித்தனம் செய்யணும் அவசியம் இல்லை. உடல் ரீதியாக உடல் உறவுக்கான அந்த முனைப்புகள் அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவளுக்கு இருக்கின்ற அர்த்தம் அல்ல. ஆனா அவ போடுறது அதுதான். அதன் ஆண்டவர் சொன்னார் வேசித்தனம். ஜெசபேல் ஆகாபினுடைய மனசி அவள் வேற யாக்கோட போய் வேசித்தனம் பண்ண இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது அங்க ஜெஹு வரைக்குள்ள
அவள் லிப்ஸ்டிக் அடிச்சு ஐப்ரோ அடிச்சு நல்ல வடிவா மேக்கப் பண்ணிக்கொண்டு ஜன்னல் வழியா தன்னை வடிவான ஆளா காட்டி எட்டி பார்த்து அதுல வேற வந்தாள் இருந்தாள். அப்ப ஜஹூ வந்தோன்னு குதிரையில ஏற்கனவே கெத்த சொன்ன நியாய தீர்ப்புல செய்துட்டு அப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்த்து அவள் சொன்ன ஜகு ஒளிமுகவாசல், அதாவது அந்த அவளுடைய இது கிட்ட வந்த கையோட என்ன சொல்ல, தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்ற ஒரு அவையுடைய பேச்சிலையும் அது வெளியில வந்து. ஆனா பார்த்தா அவ எல்லாம் மேக்கப் பண்ணி தான் வெளிக்கிட்டு நிக்கிறான். மேக்கப் பண்ணி ஜகு யாரின் பட்சத்தில் நிக்கிறது என்று கேட்டா, அங்க ஆச்சா நிக்கிறீர்கள்? 2-3 பேர் சொன்னாங்க, பிரதானியில் அட்டி பார்த்தா அவளை கீழே கண்டவர் அங்கே இருந்தா. அயால கீழே தள்ளி அவள் அப்படியே வெடிச்சு செத்தாள். நாய்கள் வந்து உள்ளங்கை தலை மண்டையோடு கால் இருக்கிற உள்ளங்கால விட மிச்சம் எல்லாம் திண்டு போட்டு போயிடுச்சு. இதான் அவனுடைய முடிவு. அப்ப அவன் உள்ளுக்கு போய் நல்லா புசிச்சு குடிச்சான். அதான் அவனுக்கு விருந்து. அன்னைக்கு அவளோட பிரதேசத்துக்கு மேலான நேறி போறான். ஏன்னா கர்த்தர் திஸ்பியனாகி எலியாமோட சொன்னதை செய்கிறார். என்ன வச்சு இப்படிப்பட்ட வேசி, அங்கதான் அந்த வேசி என்ற அந்த சொல்லுகள் பைபிள் தொடங்க. உண்மையிலே ஜெசபேல் வந்து உடல் ரீதியாக வேசித்தனம் ஒன்றும் பண்ண இல்லை. ஆனா வெளிக்கிடுறதும் கதைச்ச விதமும் வேசித்தனம் பேச்சு. அது பைபிள் சொல்லுது நீதிமொழியில தேனொழுக பேசுவாள். நியாயம் பண்றாரு. அது எப்படி நியாயம் பண்றது அவருக்கு தெரியாது. அது பூரா வேலை தெரியும். சரியா? அப்ப எப்படி தேன் நல்லா டேஸ்டா இருக்கு குடிக்க, அது மாதிரி எப்படி சிம்சோனை வந்து அப்படியே நயம் பண்ணி கதைச்சு அதுக்குள்ளேயே மயக்கமாக்குற மாதிரி ஆளு அதுக்குள்ளே. சோ அப்படித்தானே என்ன ஆண்டவனை கொண்ட சிம்ரிஷமம் அடைந்தான தள்ளமடாவளம் இல்ல. எங்களுக்கு ஒரு இடத்துல வேதம் சொல்லுது, அவளுடைய வேசித்தனங்களும் பில்லி சூனியமும் இஸ்ரவேலில பல பேருக்கு இடரல் உண்டாக்கிச்சு. அதுல இந்த விஷயங்களை நாம மனதில் வச்சு கொண்டுதான் அப்ப என்ன, அப்ப ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை போலி சமயம் வளர்றதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து கொண்டிருந்தால், மற்ற பக்கம் வேசித்தன உடுப்புகளும் வெளிக்கிடுதல்களும் அதுகளாலையும் மக்களை ஒரு விதமான கட்டுக்களை வச்சிருந்தார். அதனால இது ரெண்டும் அவளோட பெரிய விரைச்சல் பைபிள் காட்டு. சோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் இப்ப தியத்தீரா சபைக்குள்ள இருந்து ஒரு பொம்பளையால செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அங்க அவள் வேசித்தனம் பண்ண இல்ல, ஜெசபேல் செய்த மாதிரி. அப்படின்னா பப்ளிக் அப்படியே வேசித்தனம் தெரிஞ்சா அப்புறம் என்ன 10 கற்பனைக்கு எதிரானது தூக்கி போட்டிருப்பாங்க. இது அவள் வேசித்தனம் செய்ய இல்ல. ஆனா வேசித்தனம் செய்யறதுக்கு அவள் படிப்பிக்கிறார். எது வேசித்தனம்? இந்த இடத்துல ஏதோட சம்பந்தப்படுது, திருப்பி விக்கிரகங்கள் படைக்கப்பட்டதோட சம்பந்தப்படுது. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் கோயில் வேசித்தனம் என்று சொல்லி. இது டெம்பிள் ப்ரஸ்டிடியூஷன், கோயில் வேசித்தனம். நம்ம காலத்துல இப்ப அப்படி இங்க இல்ல, ஆனா இஸ்ரவேல்லையும் இருந்தது, இந்தியாவில் இப்பயும் இருக்குது பல இடங்கள்ல. கோயில் வேசித்தனம் கிரேக்க ரோம நாடுகளையும் இருந்தது. இது அவர்களுடைய தெய்வ வழிபாட்டோட சரியான முக்கியமான விஷயம். அதாவது அவர்களுடைய வளங்கள், கற்ப வளங்களை பெரிய செய்த, அதனால அந்த தெய்வத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறோமாம் என்று சொல்ற ஒரு சமய வழிபாடு. ஆனா அது முழுக்க முழுக்க மாம்ச ரீதியான ஒரு ஊத்தவாளித்தனம், விபச்சாரம், வேசித்தனம். ஆனா அதுக்கு கொடுத்த பேர் தெய்வத்துக்கு தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறார். தாங்கள் தேவனுடைய தாசி, தேவதாசியல். ஆகையால இப்படிப்பட்ட இந்த இது இந்தியாவிலேயும் இருந்தது. ஆடல் பாடல் நடனங்கள் இதெல்லாம் ஆடி
அந்த இடத்துல வேற பக்தர்களை மகிழ்விச்சு அவர்களை கடவுள்கிட்ட நோக்கி நகர்த்தினமாம் சொல்றதுக்கு அங்க கூப்பிடுற அது பிறகு அதுல இருந்து பிறகு அவர்கள் உண்மையிலே வேசித்தனத்துக்குள்ள கொண்டு போற விஷயங்களும் நடக்குது. இத மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வரைக்கலே அவங்க ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி எல்லாம் இந்த வேசித்தனம் நடந்து கோயில் வேசித்தனம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால இது இந்தியாவில மட்டுமில்ல இலங்கையிலையும் எல்லாம் இந்த சைவ இந்து இந்த போலி சமயங்கள் இருக்கிற இடம் எல்லாம் இது இருக்குது. ஏன்னா அது தங்களுடைய உடலையே கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிற ஒரு உன்னதமான அர்ப்பணிப்பு. அதான் உடைகள்லையும் அப்படி இருக்கிறது. அவர்களுடைய ஆடல் பாடல் சலங்கைகள் அதுதான் அப்படி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த சலங்கைகள் இந்த அதான் நாங்க சொல்றோம், இந்த கால் சலங்கை ஓட்டுக்கொண்டு சல் சல் என்று நடக்கிறது எல்லாம் இதெல்லாம் என்ன சும்மா போன சனத்தை திரும்பி பார்க்க வைக்கிற வேலை என்ன அல்ல, சரியான ஒரு வேசித்தனத்தினுடைய செயல்பாடு அல்ல. ஆட்களை நாம விசில் அடிச்சா என்ன அர்த்தம்? நாம விசில் அடிக்கிறோம் பொதுவா இல்ல, நாம அடிக்கிறே இல்ல, அது நமக்கு தெரியல. விசில் அடிச்சோம்னா ஆட்களை கூப்பிடுறோம், விசில் அடிக்கிறோம். அப்ப அதே மாதிரி இந்த சத்தங்களும் ஆட்களை திரும்ப பார்க்க வைக்கிற விஷயம். அதே மாதிரி உடுப்புகளும் ஒழுங்கா நோமலா நாம கிராண்டா போட்டாலும் கண்ணியமா போட்டா ஆட்களை பார்த்துட்டு நல்லா இருக்கு என்னட்டு போயிடும். ஆனா வேசித்தனமா உடுப்பு போட்டா போகும் வரைக்குமே பார்த்து கொண்டு இருக்கு, போகும் வரைக்குமே பார்த்து கொண்டு இருக்கு. அதனால இந்த மாதிரியான இந்த ஈர்ப்பு அந்த உடல்கள் ஊடாகவும் வருது. அப்படித்தான் அங்க சேர்ச்சுக்களை இருந்தார்கள். இது பிரச்சனை தியத்தீரா. தியத்தீரா எப்படிப்பட்ட ஒரு இடம்? தியத்தீராவில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய பேர் என்ன? லீதியா. லீதியா அவ என்ன விக்கிறவ? ரத்தாம்பரம். ரத்தாம்பரம் அப்படி என்று சொன்னா அது உடுப்புகள் மற்றது பெரும் அந்த கிராண்டான உடைகளோடு சம்பந்தப்பட்ட இடம். அப்ப அந்த வேசித்தனத்துக்கும் அதுக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை, உடுப்புகளுக்கும் இதுக்கும். அந்த ரோப்ஸ் அதில் போடுற மாதிரி அப்படி பல விஷயங்கள் அது நல்ல காஸ்ட்லியானது தான். அப்ப தியத்தீரா ஒரு நாம இதுகளை பார்த்து நாம சொல்லலாம் என்று நாம சொல்லக்கூடியது அது ஒரு ட்ரேட் சிட்டி, அது ஒரு வணிக மையப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அங்க அது ட்ரேட் சிட்டி, அது பல வணிகங்கள் பல வியாபாரங்கள் நடைபெற்ற ஒரு இடம். அதுலயும் ரத்தாம்பரம் விற்கிறது, பிறகு டை பண்றது, பிறகு பல பல உடுப்புகள், இப்படி பல விஷயங்கள் அங்க போய்க்கலாம். பைபிள் எங்களுக்கு எடுக்கக்கூடியது அப்ப ட்ரேட் சிட்டி. அப்ப இந்த உடுப்பு நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தது. கடைசியில உடுப்பு தைக்கிற இடங்கள் உடுப்பு சிட்டி அது ட்ரேடா மாறேக்க அவர்கள் கொழுவுற படங்களை பார்த்தா அங்க அரகுற உடுப்புடன் படங்கள் இருக்கு. நாங்கள் தைக்கிற எங்களுடைய கம்பெனிகள்லையும் மெயின் ஆபீஸ்களுக்குள்ள போனா அங்க அரகுற உடுப்புகளுடன் ஸ்போர்ட்ஸ் உடுப்புகள் இருக்கும். அது பெண்கள் இப்ப அது இப்ப பொதுவிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாவம், பொதுவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாவமா போச்சு நம்ம நாட்கள்ல. சொசைட்டில வழக்கமா போச்சு அது. அதனால பாவம் குடிக்கிறீனம், ஆனா பாவம் மட்டும் தெரியலையாக்கள். வேற வசனம் சரியா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இது பிழை இருக்குது இது பிழை இருக்குன்னு சரியா தெரியும். அதுக்கு நாம சொல்ற கேலிபரேட் பண்ண வேண்டும். பைபிளால எங்கட கண்ணை நாம தரப்படுத்துறது. அதை தரப்படுத்துற உடனே அங்க சானியா மிர்சா போட்டு இருக்கிற அந்த உடுப்பு அது பிழை என்று டக்குன்னு தெரியும் நமக்கு. ஆனா பப்ளிக்ல எல்லாம் கட்டி அதையும் பார்த்து எல்லாம் ஹாஹு என்று சமுதாயம் அதை என்ஜாய் பண்ணது இல்ல. அது பாவம் என்று தெரிஞ்சும் அதுக்கு அவர்கள் உணர்வு காட்ட விரும்ப இல்லை. அது பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ள அது சரி அப்படித்தான். சோ இப்படிப்பட்ட மாதிரி தான் இப்ப நம்ம காலத்திலையும் கன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. தியத்தீராவிலையும் அதுதான் நடக்குது. அதுவும் ட்ரேடால
வியாபாரத்தால, வணிகத்தால. இப்ப அதுக்கு சபைக்களையும் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்குது. அதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. அந்த சபைக்குள்ள அது கொண்டு வந்து அதை உட்புகுத்துறது பெண். பெண் அத முக்கியமான கருவியா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்க. அப்ப அந்த பெண்ணினுடைய செயல்பாடுகள், அவள் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்றாள். அங்க ஒரு நேரம் அவள் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ள இல்லை. அவள் தானே தன்னை தீர்க்கதரிசி என்று, அப்படித்தானே பைபிள் சொல்ற, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறார். இல்ல, வெளிப்படுத்தல் 20:20 தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜேசபேல். கர்த்தர் அவளை தீர்க்கதரிசி அனுப்பல. இது பிலிப்பினுடைய 4 குமாரத்திகள் மாதிரி தீர்க்கதரிசி இல்ல. இது தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லுற சுய விளம்பரப்படுத்திக் கொண்டு ஒரு பெண். அதே நேரம் அவள் ஒன்று தன்னுக்கு மேல தானே அதை எடுத்துக்கொண்டது. இரண்டாவது, அவள் போதிக்கிறாள். அதன் அடுத்த பாயிண்ட், he teaches. அவள் சபையில படிப்பிக்கிறாள், அவள் போதிக்கிறாள். அவளுடைய போதனை பக்கா அதே ஜெசபேலினுடைய போதனை தான். அது ஜெசபேல போலதான் அவள் இப்ப இங்க வேலை செய்கிறாள். சிரியூஸ் என்று சொல்றது அப்படியே ஏமாத்துறது, நல்லா வடிவா கதைச்சு வஞ்சிக்கிறார், இழுத்துக்கொண்டு போகும். அயல அப்படிப்பட்ட அந்த அந்த 2 பாவத்தையும் செய்யறதுக்கு நல்ல வடிவா கதைக்கிறாள் அவள். நாம சொன்னா பொம்பளையில் தான் வடிவா கதைப்பினோம் இந்த விஷயங்களை. அது துவக்கத்திலிருந்து அதான் பிரச்சனை. அயால இப்ப பிரச்சனை என்னன்னா, இவளுடைய இந்த செயல்பாடுகளால சபைக்குள்ள இருந்த கடவுளுடைய மக்கள் சில பேரும் இழுப்புட்டு போச்சு. எப்படி பேதுருவினுடைய நடக்கையால பவுலப்போஸ்தலன் பேசினவர்கள் பேதுருவுக்கு இதால பர்ணவாவில் இழுப்புட்டு போறான், உங்களுடைய மாய்மலத்தால, உங்களுடைய வஞ்சிப்பால. என்ற மாதிரி இந்த ஜெசபேல் என்ற அந்த அந்த மாதிரியான அந்த கேரக்டரை கொண்ட பெண்ணினுடைய உபதேசத்தால பர்ணவா மாதிரி பல பேரும் அவர்கள் இழுப்புட்டு போச்சு. நமதுக்களை வஞ்சிக்கப்பட்டுச்சு. அவர்கள் அப்படியே வழி விலகி போச்சு. அதான் அந்த சிடியூஸ், வழி விலகி போற. இவ்வளவுக்கு யாரு காரணம்? மூப்பன் தான் காரணம். ஆண்டவர் என்ன சொல்ற? 20ஆம் வசனம் கடைசி, நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். தியத்தீரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இடம் கொடு. அது அப்ப இருந்து வர்ற பிரச்சனை. ஆதாம் இடம் கொடுத்தபடியே தான் ஏவாள கதைச்சது. அதனால மூப்பனுக்கு மேலதான் இந்த பழி. நீ இடம் கொடுக்கிறாடா, நீ அவளை சகிச்சு கொண்டு வாழற, அவளுடைய இவ்வளவு செயல்களையும் நீ அத பரவாயில்லை என்ற மாதிரி விட்டுட்டு இருக்கிற. சஃபரஸ்ட். அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று கூப்பிட நீ விடுற. அவள் சபையிலேக்கு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் படிப்பிக்கவும் விட்டு கொண்டிருக்கிற. அதனால ஆனா உங்களுக்கு தெரியுமோ, நான் அவளுக்கு மனந்திரும்ப டைம் கொடுத்தேன். எங்களுடைய ஆண்டவர் வடிவா சொல்ல, நான் ஜெசபேல் மேரி அனையாக்களுக்கும் டைம் கொடுக்கிறேன் மனம் திரும்புறது. ஆனா அவளுக்கு தானே தந்த அந்த வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப விருப்பினா தானே மனம் திரும்பலாம் மேரா. அதனால ஆண்டவர் சொல்ற, ஐ வில் மேக் a stroke in bed. இங்கிலீஷ்ல அது வருது, I will cast her into the bed. அதாவது நான் அவளை படுக்கையில போடுறேன். என்ன ஆண்டவர் அதுக்குள்ள உருவமான அந்த கதை தான். அவர் படுக்கையில இல்ல இருக்கிறார். இப்ப கடைசியா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நோய்வாய்ப்படும். அதான்
ஆனால் அதுக்குள்ள விதமா ஒரு கதை ஏண்டா விபச்சாரம் பேசித்தனமும் கட்டில் இதுகளோட படுக்கையோட சம்பந்தப்பட்டது. இப்படித்தானே படிப்பிக்கிறேன் நீ, நான் உன்னை கட்டில படுக்க வைக்கிறேன் ஏண்டா. அந்த ஆங்கிலத்திலையும் கிரீக்லயும் வருது, அவளை தண்டிக்கிறதுக்காக கெத்தர் அவளுக்கு மேல ஒரு உபத்திரவத்தை கொண்டு வர. அது மட்டும் இல்ல, அவளை பின்பற்றி அந்த உண்மையிலுமே அந்த நாட்டில அவர்கள் மத்தியில இந்த வேசித்தன விக்கிரக வழிபாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஆட்களையும் நான் உபத்திரவப்படுத்தி தண்டிப்பேன். சரியோ? அது மட்டும் இல்ல, அவளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அவளுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். ஜெசபேல் சரீர பிரகாரமா வேசித்தனம் செய்த பிள்ளை வர இல்லை. அவள் ஆவிக்குரிய அந்த 400 பாகால் தீர்க்கதரிசி, பிறகு அஸ்தரோத்தின் பூசாரிகள், இப்படி எல்லாம் ஆவிக்குரிய வேசித்தன பிள்ளைகளை தான் அவள் கொண்டிருந்தாள். அயல அவளுடைய பின்பற்ற அந்த அவளுடைய பிள்ளைகளையும் நான் கொல்லவே கொல்லுவேன். அப்ப இது தியத்திர சபைக்கு பெரிய அழிவு. இதுக்கு ஒரே காரணம் மூப்பன். அப்ப தெரியும் நான் யாரன். இப்ப இந்த பாயிண்ட் இங்க கவனிச்சீங்க, ஆண்டவர் அந்தந்த சர்ச்சுக்கு அந்தந்த ஆட்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அட்ரஸ் பண்ற. அவர் சொன்னது அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். என்னத்துக்கு ஐயா அக்கினி ஜுவாலை போன்ற கண்? இதயங்களை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கிறதும், அதே நேரம் இவ்வளவு நாசுக்கா கவமண்ணி எல்லாரையும் நாசமாக்குறிய கோபத்துல எரிகிற கண்டம். அது ரெண்டும் பேரும் அவள் செய்யற கெட்டித்தனமா என்று நெச்சு செய்கிற வேலைகள் எல்லாம் எவ்வளவு எனக்கு கோபத்தை ஏற்படுத்துறது. அது நேரம் உன்னை தேடி ஆராய்ச்சி பிடிக்கணும்னா என்ன வேணும்? அந்த இடத்துக்கு நல்ல வெளிச்சம் வேணும். இந்த கண்ணே சரியான வெளிச்சமான கண். இந்த என்ன யோசனையோட இத இந்த பொம்பள அங்க சேர்ச்சில் இருக்கிறார்கள் படிப்பிக்கிறது எனக்கு தெரியும். மேபி நீங்க அதை விட்டுட்டு இருக்கலாம், ஆனா நான் விட மாட்டேன். அதனால ஆண்ட சொல்ற கடைசியிலையும் அவளை நான் அப்ப இருதயங்களை ஆராய்ச்சி பார்க்கிறவர் என்றும் 23ஆம் வசனம் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர் என்றும். இதேமும் உள்ளிந்திரியமும் ரெண்டு சொல்லு. ஒன்று பொதுவாக நமக்கு அறிவுக்கு பயன்படுத்தப்படுது, மற்றது எங்களுடைய பாசங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த அறிவும் இந்த பாசமும் வேதபூர்வமானதான்றதை நான் வெளிப்படுத்தி காட்டுவேன். சரியோ? அது மட்டும் இல்ல, கால் எப்படி இருந்தது? பிராஸ், அதாவது வெண்கல பாதம். அதால பிராஸ் பாதம் என்ன? ஏறி வச்சு உலக்கினா எல்லாம் சிதறி பறக்கும். அதாவது இந்த பிராஸ் ஆண்டர் கதைக்கிறது. அவர் தனிச்சு ஒருவராய் நின்று அந்த உலைக்களத்தில் அதை அமர்த்தினார். அந்த பாவங்கள், அந்த மனுஷர்களுடைய பாவங்கள். அதனால அது அந்த அளவுக்கு அவர்ல சட்டியார உஜமடைஞ்சு இருக்குது, ஆக்களை உலக்கி போடுறது. அதனால ஆண்டவர் நான் உலக்குவன் இவளையில. அதான் இந்த ரெண்டு விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு. நான் உலக்கிய மிதிச்ச கொல்லுவன் உங்களை. உங்களுடைய அறிவும் உங்களோட பாசங்களும் எவ்வளவு கபடத்தனமானது என்றதை வெளிப்படுத்தி காட்டுவேன். ஏன்னா அந்த பெண் அப்படி படிப்பிச்சிருந்தா. இப்ப இந்த இடத்துல சபையா எல்லாருமே அவளோட போதனைக்கு பின்னால போக, அதுல 2 பேர் போகாதையாக்கள். அதுல ஒன்று அந்த மூப்பன் அல்லது அந்த மூப்பர் குழு, 2வது மிச்சமாயிருக்க மற்ற சனம், மற்ற விசுவாசியம், மற்ற குரூப். அப்ப அந்த சேர்ச்சுக்கு நம்ம 3 வகைப்படுத்தல ஆண்டவர் காட்டுற. ஒன்று மூப்பன், மற்ற மூப்பர் குழு. 2வது ஜெசபேலின் போதனைகளை பின்பற்றுற குரூப். 3வது ஜெசபேலுடைய போதனை பின்பற்றாத குரூப். சேர்ச்சுக்களை ஆண்டவர் 3வது பிரிச்சு காட்டுற.
அப்ப இத நாம குறிப்பா நம்ம தமிழ்ல அது அப்படி வருகிற மாதிரி தெரியல எனக்கு. 24வது வசனத்துல அது வரையில். ஆனா கிரீக்ல இப்படித்தான், இங்கிலீஷ்லயும் அப்படித்தான் விழுந்திருக்குது. எப்படி 24வது வசனம்? But unto you I say, unto the rest in Thyatira. அப்ப அந்த 2 பேரை உனக்கு நான் சொல்லுறேன், தியத்தீராவில் மிச்சையான ஆட்களுக்கு சொல்லுறேன். இதான் அந்த வசனம். மற்றவர் இத மற்றவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா மூப்பனுக்கு சொல்லு. unto you I say, உனக்கு நான் சொல்லுறேன், அதோட மிச்சமாயிருக்கிற ஆட்களுக்கு நான் சொல்லுறேன். அப்ப அந்த 2 குரூப்பையும் தனியா. அப்ப மூப்பன் ஜெசபேலினுடைய போதனைகளால வஞ்சிக்கப்படல, அல்லது இழுக்கப்படல, அது பிள்ளைன்னு அவனுக்கு தெரியுது தூதனுக்கு. அந்த 2 பேருக்கும் ஆண்டவர் சொல்லுற, ஐயாச்சி எந்த இல்ல நம்ம தமிழாக்கள் அப்படி போட்டு ஆண்டவர் அப்படி போடு சரியா? அப்ப இங்கிலீஷ்ல ஆண்டவற்ற வசனம் அதுல வடிவாக்க இருக்குது, உனக்கு நான் சொல்லுறேன், மற்றவர்களாகிய தியத்தீராவுக்கு மற்றவர்களுக்கும் சொல்லுறேன். இதான் அந்த வசனம். அது நம்ம தமிழ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அந்த மற்றவர்களாகிய உங்களை சொல்லி அவரையும் சேர்த்து உங்களுக்கு போட்டுட்டீங்க. ஆனா அதுல எவ்வளவு பிழையான ஒரு டிரான்ஸ்லேஷன். ஏண்டா அதுல மூப்பனும் இதுக்கு இழுபட்டு இருக்கிறானா இல்லையா என்றதை தெளிவா சொல்லுறேன், அவன் இழுபட இல்லையா. ஆனா இதை வாசிச்சா மூப்பனும் உள்ளுக்கு ஜெசபேலோட இருக்கிற மாதிரி காட்டப்படுது. அப்ப அந்த கடவுள் வித்தியாசப்படுத்தினதை டிரான்ஸ்லேட்டர்ஸ் வித்தியாசப்படுத்த இல்லை. ஆகல மூப்பனும் தியத்தீராவில் இருக்கிற மிச்சையாக்களும் சபையில் இருக்கிறார்களும் இந்த போதனத்தை பற்றி கொள்ளையும் இல்ல. இந்த போதனத்துக்கு ஜெசபேலுடைய குரூப்பாக்கள் என்ன பேர் கொடுத்தா, இது சாத்தானுடைய ஆழங்கள். இப்ப நமக்கு சில இது நல்ல ஆழமான ஸ்டடிஸ் ஆயிருக்குன்னு சில கனவேரை நாம கேட்கிறோம். நாம சரியான டீப் ஸ்டடிஸ். அது கர்த்தருடைய வசனங்களுக்கு நாங்கள் அது உண்மையில கர்த்தர் அப்படி சொல்றார், தேவனுடைய ஆழங்கள். ஏன்னா பரிசுத்தாவியை ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறார், தேவனுடைய ஆழங்களை அறிஞ்சிருக்கிறார். தேவனுடைய ஆழங்களுக்கு எதிராக இப்ப ஜெசபேல் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் பிசாசின் ஆழங்களை பற்றி சாத்தாண்ட ஆழங்களை பற்றி நாங்கள் படிக்க போறோம். The depth of Satan. அப்ப பைபிள்ல கர்த்தருடைய ஆழங்களுக்கும் பிசாசனுடைய ஆழங்களுக்கும் ஒரு அப்படியே ஒரு ஒப்பிட்ட ஜெசபேல் என்ற இந்த பெண், ஜெசபேல் என்ற ஆவிய அந்த மைண்ட கொண்ட ஒரு பெண் இப்ப கதைக்கத்தோட உண்மையில தியத்தீராவில ஹிஸ்டாரிக்கலி நாம அதை படிக்கிற 1ஆம் நூற்றாண்டு விஷயங்களை நம்மளுடைய இந்த what we call ஊழிய சங்கங்கள் மாதிரி யூனியன் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அங்க தியத்தீராவில் யூனியன் இருந்தது. அத கைல்ஸ் என்று சொல்றது அந்த கில்ஸ். ஓகே கில்ஸ் சரி டிரான்ஸ்லேஷன். அத இப்ப நம்ம நவீன இங்கிலீஷ்ல சொல்ற யூனியன். அந்த யூனியனில ரெஜிஸ்டர் பண்ணாதவரும் அங்க வேலை செய்யலாம். அப்ப இந்த பொம்பளை என்ன மாதிரி அதை கையாண்டாண்டா, சரி இப்ப யூனியன்ல பதிகிறதுல என்ன பிரச்சனை, நமக்கு வேலை இல்லாம போயிடும். அப்ப நாம கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டேலாம், சபை வளரணும்னா கட்டாயம் எல்லாரும் முளைக்கும். அதனால நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்க, பரவாயில்லை. சேர்ந்து கொண்டா அவ அடுத்தது என்ன, சேர்ந்தா யூனியன் அவரோட தெய்வம், அந்த ஒவ்வொரு யூனியனுக்கும் ஒவ்வொரு தெய்வம் வேற. அப்ப அந்த தெய்வ வழிபாடுகளுக்கு கட்டாயம் இவர்கள் பங்கு பெற்ற வேணும். அப்படிதான் இந்த விக்கிரகாராதனைலாம் வருதுதாங்க. அப்ப வேரசியோட சம்பந்தப்படுத்த இப்ப விக்கிரகாராதனை. அப்ப அதுக்கு போகாட்டி இப்ப மற்ற ஆட்கள் இப்ப பிரச்சனையை எழுப்ப போறாங்க. அப்ப அப்படி பிரச்சனைகள் பேக்கலாம். ஒன்றில்
நக்கல் நளினம் பகுதிகள் அல்லது நல்லா ஏத்தி அங்கி வச்சு அங்க இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு இவ இப்படி இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்ம இதுக்கு பிறகு நம்ம பதிஞ்சு இருக்கிறாங்க. ஆனா இந்த நம்ம பூசையில் இதுக்கு பேர்ல ஏதோ ஜேசுவத்தன் கும்பிடுவாங்களாம் இதாமன்னு சொன்ன உடனே இப்ப அது ஏற்கனவே அங்க இருக்கிற அந்த அவிசுவாசிக்கு இன்னும் ஸ்ட்ரைக் ஆகும், இன்னும் வெட்டுதாக்கல. அப்ப இதால வேலையிலிருந்து நீக்கப்படுற ஒரு சூழலா இல்லாட்டி அத பங்கு பெற்ற ஒரு சூழ்நிலையா கவனிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு அந்த நிலைமையில தான் அந்த பெண் இப்ப போதிச்ச ஆலோசனை சொல்ல வலிக்கிறதா. ஆனா தியத்தீர சபை மூப்பன் இல்ல பிரச்சனை இல்ல, அது கெட்ட நடத்துவர், அதுல ஒன்றும் சேர தேவையில்லை என்ன சொல்றான். ஆனா இந்த பொம்பளை ஆட்களை என்ன கதையும் பேச்சும் உங்களுடைய செயல்பாடுகளாலையும் அங்க கனவேற அது தீர்க்கதரிசியா இருக்கு பாடும். ஏன்னா அவள் தன்னை தீர்க்கதரிசி என்ன பைபிளின் கையில இல்ல ஃபுல்லா. அப்ப இப்படிப்பட்ட நாடுகள்ல நாமல் இப்படி எல்லாம் செய்யறாது. நாம கொஞ்சம் சிலதுகள் ஒத்துதான் ஓடணும். இதுக்காக நாங்கள் என்ன போய் அந்த தெய்வத்தை வணங்குறோம், போய் பேசாம அந்த நாள்ல பின்னுக்கு நில்லுங்க சத்தம் போடாது 2 போட்டு வர வேண்டியதானே என்று அவள் போதகம் பண்ணினார். அப்ப அந்த அந்த மாதிரியான அந்த சங்கங்கள் அந்த யூனியனுக்குள்ள போய்கள பிறகு என்ன அங்க போனா அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியா அந்த விக்கிரக வணக்கங்களோட சம்பந்தப்பட்ட மோவாப்பில நடந்த அதே வேசித்தனம் தான். அதுகளுக்கு அந்த உடைகள் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. அப்ப அதுக்குள்ள போனா கட்டாயம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இழுவருங்க. இப்ப அதுக்கும் அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார், நீங்கள் என்ன வேணுமெண்டா இது நீங்கள் செய்யறீங்க இல்ல, இது உங்களை கட்டாயப்படுத்துறாங்க. கட்டாயப்படுத்துறது விபச்சாரம் இல்லை. அதனால அது கர்த்தருக்கு தெரியும் இந்த விஷயங்களை எப்படி கையாளணும் என்று. நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் தீர்க்கதரிசியா சொல்லுறேன். இதுகள்ல நீங்கள் பங்கு பெற்றி என்றால் நமக்கு தேவை சர்ச் கட்டப்படணும், சபை பெருகணும், சபையில ஊழியங்கள் வளரணும். சபை நாங்களும் மற்றவர்கள் மத்தியில இந்த வேற தளங்கள்ல அவளை போலவே பாவம் நின்று முடிக்கும். அதனால அது பரவாயில்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தீர்க்கதரிசியா நான் சொல்றேன் செய்யுங்க. இதான் அந்த போதல், இதான் அங்கு நடந்தது. அதனால ஆனா ஆண்டவருக்குன்னா இது பாட்டு பயங்கரமான எரிச்சல மூட்டுல. ஏற்கனவே பிலியாமனுடைய விஷயத்தை கவனிச்சிருந்தா தெரியும், அங்க இதான் நடந்தது. அங்க வஸ்தியையும் கஸ்பியையும் மற்ற அந்த பிறவையும் சேர்த்து ஈட்டியால அவன் குத்தினது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான். அதனால மோசே அது கோம்பட இல்லை. ஆனா நாம் அங்கேயும் பார்த்தோம் மோசேயால அதை கட்டுப்படுத்த முடிய இல்லை. மோவாபியர் வந்து இவட சொந்தக்காரர் அல்ல, மோசேனுடைய சொந்தக்காரர். அப்ப இந்த மோவாபியர் வந்து ஏற்கனவே லோத்தினுடைய பக்கத்தால இஸ்ரவேலுக்கு நெருங்கினார்கள். அதே நேரம் அவள் அந்த மோசேனுக்கு மிக நெருங்கின சொந்தக்காரருடாவும் அவள் சம்பந்தம். இது நாம மோசே அப்ப படிக்கல அதுல பார்த்துருந்தாங்க. மோசேயும் அழுது கொண்டுதான் நிக்கிறாரே தவிர மோசே ஒரு கொல்லே இந்த மாதிரி மூவ் பண்ண அந்த டைம்ல அவள் தெரிவித்து கூட செய்ய இயலாது. ஆனா அங்க முழுகிறாங்க. அப்ப என்ன நடந்திருக்குது, இந்த பெண் அந்த சேர்ச்சில் சரியான பலமிக்க ஒரு ஆளா இருந்திருக்கவங்க. அதனால மூப்பன்ற சொல்லுக்கு மேலாளர்கள் சொல்ல கேட்க வேண்டி வருது. மேபி பண ரீதியாக சரியான பலமான ஆளா இருந்திருக்கலாம், அல்லது அந்த சமுதாயத்த தொழில்துறைகள்ல இவள் முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருக்க கூடிய ஒரு பெண். என்ன எல்லாம் அவிசுவாசிகள், இவ ஜூதர்கள் இல்லை, ட்ரேட் யூனியன்ல ஒரு சரியான ஆளா இருக்கலாம். அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இன்னும் அந்த பவர் அங்க இருந்து கொண்டிருக்கு. ஆகையால அங்க இருக்கிற மற்ற பைபிள் எழுதி முடிக்கப்படல. பைபிள் சொல்றது அந்த ஞானம் ஒரு விதத்துல பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன், நோ இஷ்யூ,
கத்தராக இப்படி செய்ய சொல்ற ரெண்டோட இவளுக்கு மேல ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால போய் திண்டு போட்டு விபச்சாரம் பண்ணி போட்டு அவர்கள் காசு உழைச்சு கொண்டு சேர்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆமா, தசவாதுகாம இருக்கலாம். அதனால மூப்பரும் சில வழியில காசு வருதானே சத்தம் போடாம இருக்கலாம். இந்த பிரச்சனை பொதுவா சேர்ச்சியில காசு வருதுன்னபடியே எல்லாரும் வாயப்பத்தி கொண்டு இருக்கிறாரு. நாமளான எவர் காசு காசு ஏறத்தேவையில்லை, நிப்பாட்டு முதல் ஒழுங்காயிரு சேர்ச்சிலையே என்று சொல்றோம். இந்த தசவாமட்டம் போடவும் தேவையில்லை நீங்கள். பல பேருக்கு நாம அப்படி சொல்லி என்ன கடவுளுக்கு முன்னால சரியாக வரலாத்தானே நாம தசவ ஆசாரியனை தாங்கிறதுக்கான உதவி வேணும். கடவுளுக்கு முன்னால சரியில்லை புறதுக்கு காசு என்று வேண்டாம் என்று சொல்றியாக்கள் நாம. ஆனா பல சபைகள் ஐயோ நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல அது மட்டும் வந்தா காணும் என்று இருக்கிறார்கள். கருவே அது சர்ச், அது இழிவான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கீழ்மையான. சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்க நடந்து கொண்டிருக்கு. அதன் தீரா அதுல அவன் சொன்னது இது சாத்தாண்ட ஆழங்களை நாம அறியணுமோ, அதுக்கு உள்ளுக்கு போகணுமாப்பா. சாத்தானோட ஆழம் விளங்கணும்னா ஆழத்துக்குள்ள நீங்கிறாங்க. கத்தருடைய ஆழம் அறியணுமா, அவருடைய ஆழங்களுக்குள்ள இறங்கி அதை அனுபவிச்சா தான் உனக்கு தெரியுது. அதே மாதிரி சாத்தாண்ட ஆழங்கள் தெரியணுமா, இறங்கி அனுபவி. புத்தி உள்ள தான் பைத்தியத்தை கதைக்குது. அதனால சிம்மலா பாவம் செய்து பார்த்தா தானே தெரியும் பாவம் எப்படி என்று. அதுக்கு பிறகுதான் நீ சொல்லலாம் இது கவனம் இப்படி எல்லாம் நாம இருக்கக்கூடாது, இப்படித்தான் அதுகள் இருக்கும்னு சொல்லி நீ சொல்லலாம். இல்ல வேதத்தை படிச்சா இல்ல நீ இப்ப சொல்ற மாதிரி நீ பாவமே செய்யாம உனக்கே விளங்கல அந்த உணர்வுகள் என்ன பிரச்சனை இருக்குது. ஆகையால அதுக்கு பாவம் செய்யணும் அவசியம் இல்லை. பைபிள் சொல்றது இது இப்படி அவள் உடுத்துற உடுப்பு இப்படி அது இப்படி காட்டுற நிர்வாணம் மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் கத்தராக விளங்கப்படுத்தி கொண்டிருக்க. பாவம் செய்தவன் பாவம் அறியணும் என்ற அவசியம் இல்லை. நாம பாவியா இருக்கிறபடியே தான் பாவம் செய்யறோம். ஆனா இவன் சொன்னால் சாத்தாண்ட ஆழங்களை அறிஞ்சாதான் சாத்தான் ஆட்களோட ஃபைட் பண்ணணும். அதனால பார்ட்டிசிபேட் பண்ணு, அந்த பூசையில மேல் வேணுமெண்டா அவங்க இழுத்தா கொஞ்சம் அவங்க எல்லாம் இதாண்டி ஷேப் பண்ணிட்டு பேசாம வந்திருந்தோம். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்படி இப்படிதான் நாம அவர்களை வெல்லலாம், நாங்களும் அவர்களை சேர்த்துக்கலாம். அப்ப கடைசியில என்ன செய்வீனம் எல்லா அவிசுவாசியும் நாங்களும் போங்கள் மொண்டு போறாதுன்னு சேர்ச்சுக்கு வர தொடங்குவோம். அப்படிதான் கனவேர் சேர்ச்சில செய்கிறேன். இந்த யூத் ஃபார் கிரைஸ்ட்ல கனவேர் சேர்ச்சுக்கு ஆட்கள் இருக்கிறது இப்படித்தான் செய்தார். அங்க வந்த இளசில பிள்ளைகளை தாங்கள் பைபிள் படிப்பிக்கணும் சொல்லி கடைசியில ஓடி விளையாட விடுறதும் இதன்றதும் எல்லாத்தையும் செய்து போட்டு கடைசியில அது எல்லா அவிசுவாசிகளையும் அட்ராக்ட் பண்ணது. நாமளே நம்மட பிள்ளைகளையே வேற வேற பிள்ளை பொம்பளை பிள்ளைகளோடய வயது வந்தோடனே ஓடி விளையாடுறது நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. பொடிகளோட விளையாட பட்ட வட்டியோட விளையாடட்டும். ஆனா விஃபோகைஸ் செய்யறதெல்லாம் இப்படியே இதால போனா பார்த்துடுவோம்னா பொட்டிகள் அடிக்கிறது பொடிகள். அப்ப நாமளும் போய் சேரத்தான் போயிடும். அவன் தாங்க கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்துறீங்க. ஆமா இந்த தியத்தீராவினுடைய போதகம் அதுகள் எல்லாம் இதான்ப்பா. ஆயால இப்படித்தான் கணக்க. இது மெயினா ஒர்க்கிங் குரூப்போட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வேலை செய்யற ஆட்களுக்கு வச்ச ஆப்பு அவர்களுக்கு சொல்ற சொல்யூஷன் இது தியத்தீராவில் நடந்து கொண்டிருந்த பிரச்சனை. சில நமக்கும் ஆபீஸுகள்ல பஸ்மேருடைய தாக்கங்கள் பிரச்சனைகள் நாமல் அவங்களுடைய கொண்டாட்டங்கள் இதுகளுக்கு போவாட்டி நம்மளை என்ன நெப்பினம் நாங்கள் போனா பரவாயில்லை. இப்ப என்ன நாங்க கும்பிடையா போறோம் அவங்கால செய்கிறேன் நான் ஏதோ கொஞ்சம் வெளியில நிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு நாமல் நின்றா நாமல் இதைத்தான் செய்கிறோம் தியத்தீரா. நாங்கள் திருப்ப சொல்றோம் இந்த விக்கிரக ஆராதனைகளோட சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுக்கு நாம பங்கு பெற்றதில்லை. அதனால அந்த வாணி விழா வருது, அதுக்கு சில பங்கன்கள் இருக்குது. அல்லது ஈவன் சில வேளையில எங்களுடைய ஸ்கூல்கள்ல பிள்ளைகளை டிராமா நடிக்கிறதுக்கு சில வேளையில நம்மள சைவக்காரரா வெளிக்கிட்டு வாங்கும் அல்லது முஸ்லீம் ஆளா வெளிக்கிட்டு வாங்கும் என்று சொல்றது இத மாதிரியான ஒரு செட்டப் தான். அதாவது முஸ்லீம் சைவம் என்று சொல்ற போலி அந்த சமயங்கள் உண்மை என்று நம்ப வைக்கிறத நாம எங்கட பிள்ளைகளூடாக செய்விக்கிறோம். நாங்கள் அதுகளுக்கு இல்ல வெறுமனா கிறிஸ்தவனா ஒரு தமிழனா வழிகிட்டு வர்ற, வெறுமனா சிங்களவனா ஒரு முகமதியனா வழிகிட்டு வர்ற, அதே நேரம் ஒரு இஸ்லாமியனா ஒரு இந்துவா ஒரு புடிஸ்டா நான் வழிகிட்டு வரையலாம்.
நாம சரியாக வேறு பிரிக்கணும் இந்த விஷயங்களை. பிள்ளைகளை நாம இதுகளுக்கு பழக்க வைக்கல. அதனால அப்படிப்பட்ட ஒரு தாக்கங்களை தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம். சீரியஸ் தியத்தீராவிலையும் பெர்காமுவிலையும் மூப்பர்கள் இன்னும் இந்த பாவத்துக்களை அவர்கள் விளை இல்லை. அவர்கள் சோங்கத்தான் இருக்கிறார். அவர்கள் அந்த சபையில எல்லாருமே இழுபட்டு பாவம் செய்யவும் இல்லை. மூப்பனும் மற்ற கொஞ்சம் பேரும் இன்னும் உறுதியாத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சேர்ச்சிலிருந்து பிரிஞ்சு போக வேண்டிய தேவை இல்லை. ஏன் அந்த சேர்ச்சிலிருந்து பிரிஞ்சு போக வேண்டிய தேவை இல்லை? தலைமத்துவமும் அங்க இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேரும் இன்னும் சத்தியத்துக்கு உண்மையாத்தான் இருக்கிறேன். ஆனா தலைமத்துவம் பிழைச்சு போச்சுதோ அதுக்கு பிறகு அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைமத்துவம் பிழைச்சிச்சா அதுக்கு பிறகு தலையப்படி அப்படித்தான் நாள் இல்லை. அதனால அதுக்கு பிறகு இந்த நன்மையும் அங்க எதிர்பார்க்கல. அதாவது போப் கார்டினல்ஸ் எல்லாம் பிரச்சனை என்றா மார்ட்டின் லூதரும் ட்ரை பண்ணார் உள்ளுக்கு இருந்து சீர்திருத்தம் செய்யலாம் என்று. கெத்தர் காட்ட உள்ளுக்கு இருந்து ஒன்றும் செய்யலாம், அவன் இன்னும் கொல்லுவாங்களா. ஏன்னா தலைமத்துவம் அது அது பொய்ப்போதனைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டு, தலைமத்துவம் பொய்ப்போதனைக்கு ஒப்பு கொடுத்துட்டா அதுக்கு பிறகு சேர்ச்சில் இருக்க வேண்டிய தேவை. இந்த ரெண்டு சேர்ச்சும் பெர்கமும் தியத்தீராவும் இன்னும் தலைமத்துவம் உண்மையாத்தான் இருக்குது. கெத்தருக்கு கெத்தருடைய சத்தியத்துக்கு அவங்க உண்மையா இருக்காங்க. தலைமத்துவத்தோட இன்னும் மிச்சமான ஆக்கள் இன்னும் உண்மையாத்தான் இருக்கிறாங்க. அதனால அந்த சபையை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி தலைமத்துவத்தில் இருக்கிறவன் எல்லாம் எல்லாருமே பிசாசுட்டு போயிட்டு நம்ம சொன்னா அதுக்கு பிறகு அந்த சர்ச் கர்த்தருடைய சபை என்று நம்புறதுக்கு பைபிள் எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் பைபிள் வழங்குறது இல்லை. ஆண்டவர் சொல்றதெல்லாம் அவள் நடுவிலிருந்து விட்டு பிரிந்து நீங்கள் எனக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அயல எப்ப ஒரு சேர்ச்சை விட்டு நாங்கள் விலக வேணும் என்று ஒரு கேள்வி யாராவது கேட்கல, நாம அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் உங்களுடைய தலைமத்துவம் உங்களை நடத்துறையாக்கள் 10 கற்பனைக்கு இன்னும் உண்மையா இருக்கிறீனமா? 10 கற்பனைய அவர்கள் கை கொண்டு உண்மையாக அவர்கள் வாழ்றீனமா? அப்படி வாழையில சபையிலிருந்து விலகி கொள்ளும். இனிமேல் அங்க எந்த ஒரு நன்மையை நாமல் எதிர்பார்க்கலாம். அது பிளவழியா என்றா தலையே அங்க சீல் பிடிச்சு கிடக்குது. புற என்ன தாங்க போதிக்கும். ஆனா பெர்கமு தியத்தீராவில அந்த தூதன்கள் ஒரு நாளும் அவர்கள் சீல் பிடிக்க இல்லை. அவர்கள் பெண்ணண்ட ரீதியாக சில நேரம் அதை ஏதோ விட்டாங்க, அல்லது இந்தியாவில சில பேருக்கு உபத்திரவம் அந்திப்பாஸ் போல ஆக்கள் எல்லாம் கொல்லப்பட்டு பெரும் உபத்திரவம் நடக்கிற இந்த நேரம் ஏன் இவங்கள் மேல் ஒரு ஆக்ஷன் எடுத்து இன்னும் காரியத்தை கெடுப்பான்னு சொல்லி பேசாம விடுவோம் என்று விட்டதால்தான் வந்த வினையே தவிர. ஆனா கர்த்தர் அதுக்கும் சொல்லுற நீ அப்படி விட்டது பிள்ளைய, நீ அப்படி ஆக்ஷன் எடுக்காம விட்டது பிள்ளைய. அதனால நாமல் இல்ல டிசைட் பண்றது இப்ப ஆக்ஷன் எடுக்கிறது. கர்த்தர் சொல்ற அவங்க இடரல் உண்டாக்கினா ஆக்ஷன் எடுத்துரு. கர்த்தராமே நாங்களும் எங்களுடைய சபையும் மிக கவனமாக இதில் இருந்து கர்த்தருடைய மக்களாக நாங்கள் தேவனுடைய ஆழங்களை பற்றி கொண்டு அவருடைய சத்தியத்தால காக்கப்பட கிறிஸ்து எங்களுக்கு தொடர்ந்தும் பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.